Okay, good evening. Welcome to CoinTrade Academy. So, இந்த வெபினார்ல ஃப்ரீ ஒர்க் ஷாப்ல நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்றா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள போறீங்க. ஸோ A to Z எல்லாமே உங்களுக்கும் இந்த கிளாஸஸ்ல இருந்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க. கிரிப்டோ கரன்சிண்டா என்ன, ட்ரேடிங்டா என்ன, எப்படி மணி மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே. ஸோ ஃபைனலா நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க லாஸ்ட்ல. ரைட், அதுக்கான டைம் ஒன்று தரப்படும். ஸோ உங்களுக்கான கேள்விகளை கேட்டு நீங்க தெளிவடைஞ்சு கொள்ளலாம். ஓகே, சரி. இப்ப இந்த ஃப்ரீ ஒர்க் ஷாப் அதாவது ஃப்ரீ வெபினாரை உங்களுக்கு கண்டக்ட் பண்ணது யாருன்னு சொன்னா கோயின்ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ ஸ்ரீலங்கால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியால ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுல ஒரு சப் கம்பெனியான எங்களோட கோயின்ட்ரேட் அகாடமி. ஓகே, இதுல எங்களோட கோயின்ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்டை பத்தி உங்களுக்கு சொல்றோம். கோயின்ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஸ்ரீலங்கால ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சிக்கான கம்பெனி. ஸோ நான் எங்களோட மிஷன் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ஸ்ரீலங்கால கிரிப்டோ ஸ்பேஸை கிளியரா எல்லாருக்கும் கொடுக்கணும். கிரிப்டோ ஸ்பேஸ்ல இருக்கிற அனைத்து விஷயங்களையுமே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுற மக்கள் எக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோல். ஓகே, இதுல இப்ப நாங்க ஜஸ்ட் இந்த லேர்னிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, எஜுகேஷன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நாங்க என்னென்னலாம் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா இந்த கிரிப்டோ கரன்சி கன்சல்டன்சி, அதுக்கு பிறகு கிரிப்டோ கரன்சி எடுகேஷன், பிறகு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிளாட்ஃபார்ம், வெப்3 சொல்யூஷன், கிரிப்டோ காயின் டெவலப்மெண்ட், கிரிப்டோ பேமெண்ட் கேட்வேஸ் இப்படின்னு சொல்லி எல்லாமே எங்களோட கம்பெனிக்குள்ள வந்து வரப்போகுது. ஃபியூச்சர் கோல்ஸ் எங்களோட ஃபியூச்சர்ல வரப்போகுது. அப்ப எங்களோட கோயின்ட்ரேட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிறது வெறுமனே ஒரு கோர்ஸ் படிக்கிற இடமாக இருக்காது. கிரிப்டோ கரன்சிக்கான அனைத்து விஷயங்களுமே எங்களோட கோயின்ட்ரேட் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர்ல வரப்போகுது. ஓகே, அடுத்தது இப்ப எங்கட கோயின்ட்ரேட் அகாடமிக்கு வருவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட கிரிப்டோ எடுகேஷன் CTA அப்படிங்கிறது கோயின்ட்ரேட் இண்டஸ்ட்ரி பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய சப் கம்பெனி உண்டு. அதுதான் கோயின்ட்ரேட் அகாடமி. சோ கோயின்ட்ரேட் அகாடமியை பத்தி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனோட தாரேன். சிம்பிள், இந்த கோயின்ட்ரேட் அகாடமிங்கிறது நாங்க லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆக இங்கிலீஷ் மீடியத்துல கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் மற்றும் வெப்3 கோர்ஸ்களை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வேர்ல்டு வைடா. லைக் எங்ககிட்ட டோட்டலாவே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து 680 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எங்கள்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிறாங்க லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. இதுல கிட்டத்தட்ட 400 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க வேர்ல்டு வைடாவே ஃபுல்லா. அதுல இந்தியா, கனடா, துர்க்கி, இதுல எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து மோர் தென் 15 கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து எங்ககிட்ட ஜாயின் ஆகி படிச்சிருந்தாங்க. படிக்கிறது மட்டும் இல்லாம எங்க அகாடமியில என்ன விஷயம் என்று சொன்னா படிச்சுட்டு போறது மட்டும் இல்லாம படிக்கிறவங்க 98% சக்சஸ் ரேட் இருக்குது. எல்லாருமே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம்னு சொன்னா எனக்கிட்ட படிச்சு எக்ஸ்பர்ட் ஆகி யூடியூப் சேனல் செய்யறவங்க கூட இருக்கிறாங்க. ரைட், அடுத்தது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல், அதாவது ஃபீட்பேக். இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே எங்கட யூடியூப் அக்கௌண்ட்ல வந்து இருக்குது, யூடியூப் சேனல்ல வந்து இருக்குது. நீங்க அதை பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி தமிழ் பேசக்கூடிய ஆக்களோட ரிவ்யூவுமே இருக்குது. நீங்க அதையுமே பார்த்து கொள்ளலாம். ஓகே, ஏன் எங்களோட இந்த கோர்ஸ் மற்றவங்ககிட்ட இருந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதும் மற்றவங்ககிட்ட இருந்து நாங்க தனித்துவமாக விளங்குறதும் எங்கட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமான சக்சஸ் ரேட் இருக்கிறதுக்குமான காரணம் என்னன்னு சொன்னா நாங்க இந்த கிரிப்டோவை, இந்த கம்ப்ளெக்ஸான கிரிப்டோ வேர்ல்ட மிக சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கிறோம். அதுதான் இந்த ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனோட நீங்க எங்களோட டே டு டே லைஃப்ல நாங்க என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்றோமோ, என்னென்ன விஷயங்கள் நாங்க ஃபேஸ் பண்றோமோ எல்லாத்தையுமே நாங்க இந்த கிரிப்டோவோட ஜாயின் பண்ணி தான் விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஈஸியா எல்லாருமே விளங்கிட்டு போகலாம். ஸோ 0 நாலேஜ்ல இருந்தாலுமே நீங்க வேற லெவலா லேர்ன் பண்ணலாம் கிரிப்டோவை பத்தின. ஓகே, அடுத்தது மிக முக்கியமாக சொல்லணும், எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலுமே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஸோ இதுல நாங்க சொல்லி ஆகணும், எங்கட கோயின்ட்ரேட் அகாடமி ஸ்ரீலங்கால இருந்து வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 3 லீடிங் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பா இருக்குது. அதுல சொல்லணும் சொன்னா உங்களுக்கு Gate.io எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பிறகு வந்து ட்ரேடிங் வியூ, ஃபியூச்சர்ல நாங்க பைனான்ஸோடையுமே கொலாட்டரல் பண்றதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இப்ப வாட் வி ஆஃபர் இந்த கோயின்ட்ரேட் அகாடமியில மட்டுமே நாங்க என்னத்தை கொடுக்குறோம் என்று பார்த்தா இந்த கோர்ஸும் ப்ரோக்ராமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
அப்ப கோர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் வரப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ், அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ப்ரோக்ராம்ல பார்த்தோம் சொன்னா ப்ரோக்ராம்ல நாங்க வெப்3 சம்பந்தமாக சொல்லி கொடுத்துருக்கோம். வெப்3ல நீங்க வந்து எப்படிலாம் லேர்ன் பண்ணலாம், லேர்ன் பண்ணது பிறகு அதுல நீங்க எந்தெந்த வேல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு கெரியர் கைடன்ஸ் மாதிரி இருக்க போது இந்த வெப்3 ப்ரோக்ராம்ஸ்ல. ஓகே, சோ இதுதான் எங்கட குயின்டெட் அகாடமியை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப நான் என்ன பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் காரணம் உங்களுக்கு. சோ நான் தான் இந்த குயின்டெட்ல இருக்கக்கூடிய சீனியர் லெக்சராக இருக்கிறேன், ஃபிஃப்கி முகமது ரிஃப்கி. சோ நான் யாருன்னு பார்த்தா எனக்கு ஆல்மோஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல ஓவர் 5 இயர்ஸ், கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் ஆக போகுது இந்த கிரிப்டோ வேர்ல்டுல இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் லெக்சர் இங்கிலீஷ் மீடியத்துல எல்லாருக்குமே படிச்சு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஓவர் 400 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களை எல்லாருக்குமே தெரியும், கிரிப்டோ கரன்சி என்றாலும் சரி, பிட்காயின் என்றாலும் சரி, ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு உங்களுக்கு நினைப்பு வரது வந்து இந்த பைனான்ஸ். ஸோ இந்த பைனான்ஸ்ல வெரிஃபை பண்ணப்பட்ட ஒரே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஸ்ரீலங்கால இருந்து ஃபிஃப்கி தான், நான் மட்டும்தான். ஓகே, அது மட்டும் இல்லாம என்னோட இந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஜேர்னில நான் சில கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்டுகளுக்கு பிராண்ட் அம்பாசடராக ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுல சில முக்கியமான ப்ராஜெக்டுகளை நான் எட் பண்ணிக்கிறேன். லேன்சேர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட், பிறகு வந்து செல்ஃப்ரேம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட், அதுக்கு பிறகு வந்து டாக், அதுக்கு பிறகு இப்போ ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்ல கரண்டா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது என்டிஏ போட்டிக்கிறது காரணம் வந்து நான் டிஸ்க்ளோசர் எக்ரிமெண்ட். நான் அந்த நேமை வந்து ரிவீல் பண்ண இயலாது. அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஃபுளுசராக கிட்டத்தட்ட எனக்கு பைனான்ஸ்ல ஒரு 49,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 49,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டி, அந்த ஒரு ஆடியன்ஸுக்காக நான் வந்து சில இன்ஃபுளுசராக சில மீம்ஸ் காயினை ப்ரொமோட் பண்ணி இருக்கிறேன். அதுல ஒன்று ஜூ என்ற என்னது வந்து டேவ்ட் அப்படின்னு சொல்லி 2 கிரிப்டோ ப்ராஜெக்டுகள். இன்னும் பேதராக சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் பேதரான ஒரு கிளியரிபிகேஷன் தரணும் அப்படின்னு சொன்னால் இந்த சர்டிபிகேட்ஸ். இப்ப நீங்க ஒரு விஷயத்த படிக்க போறீங்க. இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த படிக்க போறீங்க, ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண போறீங்கன்னு சொன்னா எங்க லேர்ன் பண்றீங்க, அதை யாருக்கிட்ட லேர்ன் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து மிக முக்கியமாக இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுகிட்ட இருந்து அல்லது ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல லேர்ன் பண்ண கொள்ளலாம், உங்களோட கோல்ஸை வந்து நீங்க அச்சீவ் பண்ணி கொள்ளலாம். அது எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ இல்ல, உங்களுடைய ஸ்டடிஸாக இருந்தாலுமே ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர் கிட்ட நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணி கொள்ளலாம். சோ அந்த வகையில எனக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். ஓகே, இதுல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பைனான்ஸோட அகாடமி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுல நான் டோட்டலாவே 3 கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். முதலாவது கோர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சி டீப் டைவ் என்று சொல்லி. சோ இந்த கோர்ஸ்ல கிரிப்டோ கரன்சிண்டா என்னன்னு சொல்லி A to Z வரைக்குமே ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே ஃபுல்லா ஃப்ரீக்கு மேய்ஞ்சிக்கிறேன் எங்கட பழக்கத்துல சொல்லணும்னு சொன்னா. சோ அதுல நாங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணி அதுல வரக்கூடிய டாஸ்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி அதுல வரக்கூடிய எக்ஸாம் எல்லாம் முடிச்சதால பாஸ் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த ஒரு சர்டிபிகேட்டை தருவாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிஎன்பி செயின் டெவலப்பர், அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து எப்படி உருவாக்குறது, ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ராஜெக்டை எப்படி நாங்க பில்ட் பண்றது அப்படின்றது வரைக்கும் லேர்ன் பண்ணி அதுல டாஸ்க் எல்லாம் முடிச்சு அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணதால இந்த ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிச்சு. மூன்றாவது பிளாக் செயின். உங்களுக்கு தெரியும் வேர்ல்டுலயே கடும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது. இந்த வேர்ல்டுலயே யாராலையுமே ஹெக் பண்ண இயலாத ஒரு டெக்னாலஜி இருக்குதாம் என்று சொன்னா அவர் தான் இந்த பிளாக் செயின். நான் பின்னால சொல்றேன், வேற லெவலா இருக்கும். சரியா? ஓகே, அப்ப இந்த பிளாக் செயினை லேர்ன் பண்ணி டீப்பா லேர்ன் பண்ணி அதுல நடந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சு அதுல பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதுல தரப்பட்ட ஒரு சர்டிபிகேட் தான் இது. ஓகே, இதெல்லாம் நாங்க எப்படி வெரிஃபை பண்றது? ஜஸ்ட் நாங்க எடிட் பண்ணி போடலும் தானே, இப்படி எடிட் பண்ணி போடலும். அப்ப நீங்க எப்படி வெரிஃபை பண்ணலாம்டா, உங்களுக்கு யாருக்காவது வெரிஃபை பண்ணணும் என்று சொன்னா எங்கட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீமுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த 3 சர்டிபிகேட்டுக்குமான கிரெடென்ஷியல் ஐடி தருவாங்க. அந்த கிரெடென்ஷியல் ஐடி நீங்க பைனான்ஸோட ஒபிஷியல் வெப்சைட்ல வெரிஃபை பண்ணிக்கொள்ள இல்லை. பைனான்ஸோட ஒபிஷியல் வெப்சைட்ல என்னோட இந்த சர்டிபிகேட்டும் என்னோட நேமும் என்ன கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை நீங்க பைனான்ஸோட வெப்சைட்ல பார்க்கலாம். ரைட், இந்த 3 சர்டிபிகேட்டுமே எங்கள்கிட்ட இருக்குது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்கட கண்ட்ரீஸுக்குள்ள வந்து சொல்லணும்னா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், who is the best crypto technical analysis in Sri Lanka அல்லது analysis trader in Sri Lanka அல்லது கிரிப்டோ எக்ஸ்பர்ட் இன் ஸ்ரீலங்கா, எப்படி எவ்ரிதிங் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா என்னோட நேம் நீங்க முதலாவது இடத்துல
பார்த்து கொள்ளலாம். ஓகே, இதை இங்க நான் சொல்றதோட இங்க ஒரு விஷயம் வந்து எட் பண்ணிருக்கிறேன், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த வந்து கடைசியில உங்களுக்கு காட்டுறேன். ஏன் ஸ்ரீலங்கால வரும் காலங்கள்ல இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும், அதாவது ஒரு ஹீட் அப் ஆகும், எல்லாரும் லேர்ன் பண்ணுவாங்க கிரிப்டோவை பத்தின அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் ஒண்ணு உங்களுக்கு லாஸ்டா ஷோ பண்றேன். கட்டாயமா எல்லாரும் இருந்து கொள்ளுங்க. சரியா? இது வந்து எங்கட இப்போ ஆளும் கட்சியால வெளியிடப்பட்ட ஒரு டிஜிட்டல் பாலிசி ஃபார் ஸ்ரீலங்கா என்பிபியால வெளியிடப்பட்டது உண்டு, அனுரவால். சரியா? அப்ப நான் இதை ஃபுல்லாவே உங்களுக்கு காட்டுறேன். வேற லெவலா இருக்கும். இதுல ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது கிரிப்டோக்கும், அது சம்பந்தமாக நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு விலகும் எவ்வளவு வேர்த்தான ஒரு விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி. ரைட். அது மட்டும் இல்லாம இன்னொரு குட் நியூஸ் வந்து லாஸ்ட் நான் நினைக்கிற மாதிரி ஆகஸ்ட் மந்த்ல ஒரு காம்படிஷன்ல நான் வந்து வின் பண்ணியிருந்தேன். என்ன வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னு சொன்னால் கிரியேட்டர் ஆஃப் த அவார்ட் 2024 ஆண்டுக்கான கிரியேட்டர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அந்த அவார்டையும் நான் அங்கே காற்றுன்னு இருக்குது. ஸோ அதுல தெரியும் உங்களுக்கு, உலகத்திலேயே மிக அதிகளவான யூசர்ஸ் பேஸ்ட கொண்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் பைனான்ஸ். கிட்டத்தட்ட 180 மில்லியன் யூசர்ஸ் கொண்ட ஒரு எக்ஸ்சேஞ்சில் நாங்க ஸ்பெஷலா ஸ்ரீலங்கால இருந்து ஒரே ஒரு ஆள் 59 இடத்துல இருந்தாரு குளோபல் வைஸாக. ஸோ நான் தான் இருந்தேன். எனக்கான அந்த அவார்டுமே வந்து கிடைச்சிருந்துச்சு. ஓகே, இதுதான் அந்த அவார்டு. சரி, பைனான்ஸ்ல இருந்து கிடைச்சிச்சு. ரைட். இதுக்கான அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே துபாயில நடந்துச்சு. பைனான்ஸ் பிளாக் செயின் வீக் அப்படி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அங்க இருந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு. இதுதான் என்னோட பைனான்ஸோட ஒபிஷியல் வெரிஃபைட் கண்டென்ட் கிரியேட்டர். நீங்க இதை லைவா பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா பைனான்ஸ் அப்ப ஜஸ்ட் ஓபன் பண்ணுங்க, மேல கிரிப்டோ ஃபேமிலி RKY ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. என்னோட ப்ரொஃபைல நீங்க பார்த்து கொள்ளலாம். நான் இதுல என்னோட நாலேஜ் நீங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா என்னோட நாலேஜ் நான் இதுல ஃபுல்லாவே ஷேர் பண்ணிருப்பேன். கிட்டத்தட்ட 400 போஸ்ட் கிட்ட போட்டிருப்பேன். 400 அனாலிசிஸ், 400 ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி வேற லெவலா எழுதிருப்பேன். நீங்க அதை வந்து பார்த்து கொள்ள முடியும். ரைட். இதுதான் டோட்டலான பிரீஃபான ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஒரு இன்ஃபர்மேஷன் தந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னா நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறதோ அல்லது இதுக்கு பிறகு படிக்க போறதோ ஒரு ஸ்டாண்டர்டான பிளாட்ஃபார்ம் கிட்ட, ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல இருக்கக்கூடிய CoinTrade அகாடமி ஆகட்டும் அல்லது அதை உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய லெக்சரர் ஆகட்டும். ஓகே, ரைட். ஸோ இதுல இப்ப எல்லாருக்குமே இதுல ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லைட் தான் இது. நான் ஃபர்ஸ்ட்ல எட் பண்ணிருக்கிறேன். மேபி இதுல இப்ப 175 பேர் ஜாயின் ஆகியிருந்தாலும் எத்தனை பேர் ஜாயின் ஆக போறீங்கன்னு தெரியல கோர்ஸுக்கு. பட் இந்த ஸ்லைடு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃபியூச்சர்லயோ அல்லது இன்றைக்கோ நாளைக்கோ எப்படியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஏனென்றா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கேம் என்ன, இந்த வேர்ல்டுல சோசியல் மீடியா வந்தாலே ஸ்கேம்கள் வந்து அதிகமாக நடந்துகிட்டு வருது காலம் போக போகுது. அப்ப நீங்க இந்த ஸ்கேமை டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதுல இந்த கிரிப்டோ ஸ்கேம்ங்கிறது, கிரிப்டோ கரன்சி ஸ்கேம்ங்கிறத தவிர்க்க முடியாத ஒரு காரணமா இருக்குது. இதுல இப்ப நீங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருக்கலாம் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். என்னன்னு சொன்னா இந்த சோசியல் மீடியா ஸ்கேம். அதுதான் நீங்க டெலிகிராம்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது ஃபேஸ்புக்லயோ ஏதோ ஒரு சோசியல் மீடியால உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளவு பிட்காயின் கிடைக்கும் அல்லது இவ்வளவு USDT கிடைக்கும் அல்லது இவ்வளவு பிரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்க அதுக்கு சரியா தான் ஆன்சர் பண்ணுவீங்க. ஏன்டா சின்ன கேள்வி தான் கேட்பாங்க. அப்படி ஆன்சர் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸை கேட்பாங்க அல்லது உங்களோட இமெயில கேட்பாங்க. உங்களோட இமெயிலுக்கு வந்து நாங்க கோட் சென்ட் பண்ணிக்கிறோம், சென்ட் பண்ணதான் உங்களை வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய கதையில சொல்லிக்கிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை உங்கள்ட்ட இருந்து திருடுவாங்க. திருடி அதுல வந்து ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி எல்லாமே ஸ்கேம் பண்றதுக்காக பார்ப்பாங்க. இதுதான் இந்த சோசியல் மீடியா ஸ்கேம் என்று சொல்றது. மோஸ்ட்லி நடக்கிறது வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அதிகமாக நடந்து கொண்டிருக்குது இப்போதைய காலத்துல. அடுத்தது இந்த பொன்சி ஸ்கீம். ஏன் இதை விடத்துல எட் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நிறைய பேர் இந்த கிரிப்டோல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய பேர் இந்த பொன்சி ஸ்கீம்ல அல்லது ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆட்கள் வந்து இந்த பொன்சி ஸ்கீம்ல மாட்டுப்பட்டிருப்பீங்க கட்டாயம். ஏனென்றா உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள்ல கொரோனா கால பகுதியிலே ஆகட்டும் அல்லது அதுக்கு முந்தின கால பகுதியில் ஆகட்டும், பெண்டமிக் உடைய காலப்பகுதி ரெண்டுமே ஒன்றுதான். ஸோ அந்த கால பகுதியில தெரியும் எல்லாருமே ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் வந்து நல்லா ட்ரெண்டிங்ல போயிடுச்சு. அப்ப அந்த டைம்ல இந்த ஸ்கேமர்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றது 5000 போட்டீங்கன்னு சொன்னா 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு 7500 அல்லது 10,000 உங்களோட ஃப்ரெண்ட் எட் பண்ணி விட்டீங்கன்னா அதுல ஒரு கமிஷன் பேஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்வொர்க்கிங் பொன்சி ஸ்கீமாக அது இருந்துச்சு. இதுல நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல
ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லன்னு இல்ல. யாருக்கு கிடைக்கும்னா முதல்ல யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த ஒரு அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அப்ப உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை. சில லாஸ்டா இன்வெஸ்ட் பண்றாங்க வந்து ஸ்கேமுக்கு உட்படுவாங்க. அப்ப இதுதான் பொன்சி ஸ்கீம். இதை எட் பண்றதுக்கான ரீசன் இப்பவுமே இது ஸ்ரீலங்கால நடந்துகிட்டு இருக்குது. ஆஃப்டர் சென்ட்ரல் பேங்கோட வர்த்தமானில சென்ட்ரல் பேங்க் சொல்லி இருந்தாங்க இப்படியான பொன்சி ஸ்கீம் வெப்சைட்டுகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்க அதுக்கு அந்த உங்களோட பணத்தை இழந்தீங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவும் மேலாது அப்படின்னு சொல்லி ஒபிஷியலாவே கவர்மெண்டால ஒரு அறிக்கை கொண்டு விட்டுருந்தாங்க. ஓகே, அதிகமாக பேசப்பட்டிருந்துச்சு. அடுத்தது இந்த பிசிங் ஸ்கேம். பிசிங் ஸ்கேம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபேக்கான வலைத்தளத்தையோ அல்லது ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் பேஜையோ உருவாக்கி அதுல உங்களோட லொகின் டீடைல்ஸ் எடுக்கிறதா பிசிங் ஸ்கேம் என்று சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மெயிலுக்கு ஒரு மெயில் ஒன்று வரும், ஜிமெயிலுக்கு மெயில் ஒன்று வரும், நீங்க எவ்வளவு காசு வந்து வின் பண்ணிக்கிறீர்கள், இதை லொகின் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்களும் போனோம்னா ஒரிஜினல் பேஜ் மாதிரியே தான் இருக்கும். லொகின் பண்ணோம்னு சொன்னா அவ்வளவுதான், உங்களோட டீடைல்ஸை வந்து திருடப்படும், அங்க லொகின் பண்ணப்படும். ஓகே, அடுத்தது மிக முக்கியமான ஒன்றோ இந்த கிரிப்டோ வேர்ல்டுல இந்த ஃபேக் ஐசிஓ அண்ட் டோக்கன் சேல்ஸ் என்று சொல்றது. சரியா? இப்ப ஐசிஓங்கிறது இந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு கிரிப்டோக்கு பின்னால ஒரு அடியாகவும் விழுகுது. இந்த ஐசிஓங்கிற மேட்டர். ஐசிஓ என்னன்னா இனிஷியல் கோயின் ஆஃபரிங் என்று சொல்லுவோம். ஒரு கோயின் ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக முதல்ல ஒரு வெப்சைட்ல லிஸ்ட் ஆகினுச்சுன்னு சொன்னா நாங்க அந்த கோயினை அந்த வெப்சைட்ல இருந்து மிக குறைஞ்ச விலையில வாங்கி அதிகமான விலையில எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணலாம். இந்த ஒரு வே தான் ஐசிஓங்கிறது. இதுல நிறைய பேர் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம், நிறைய பேர் லொஸும் ஆகலாம். இது ஆரம்ப காலங்கள்ல கிட்டத்தட்ட 2016-17 காலங்கள்ல அதிகமான ஃபேக் ஐசிஓக்கள் வந்து உருவானுச்சு. ஸோ இதுல யூஎஸ் கண்ட்ரியில இருந்து மட்டுமே எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ் வந்து லொஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரேடர்ஸ். அதால யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கான கம்ப்ளைண்ட் ஒன்று போகுது இப்படி கிரிப்டோல ஸ்கேம் நடக்குது. அதுக்கு பிறகுதான் யுஎஸ் கவர்மெண்ட் கிரிப்டோக்கு ரெகுலேட்டரை வந்து கொண்டு வருது, ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. அடுத்தது இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம். இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இப்பவும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனை, குழப்பத்தில் இருப்பியல். சிம்பிள், நீங்க ஏதாவது டெலிகிராம் சேனல்ல இருந்தீங்கன்னு சொன்னா பார்க்கலாம், அல்லது ஃபேஸ்புக்ல அடிக்கடி எட்ஸ் பார்க்கலாம். இந்த கோயினை இவ்விடத்துல இருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வித்தின் 1 ஹவரோ ஒரு 5 மினிட்ஸோ அது வேற லெவலா மேலுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சு செல் பண்ணிட்டு நாங்க ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அல்லது டெலிகிராம் சேனலாக இருந்துச்சுன்னு சொன்னா அதுல போடுவாங்க இன்னும் 1 ஹவர் இருக்குது, இன்னும் 24 ஹவர்ஸ் இருக்குது, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது, இந்த பம்ப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உடனே எங்க பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்து வரும். இங்க வந்து யூஸ் பண்ண போறது பொட். தனிக்கார பொட்டையும் இம்ப்ரெஷனையும் யூஸ் பண்ணி அந்த ஃபேக்கான ஒரு கோயினை கிரியேட் பண்ணி அதை வந்து பம்ப் பண்ண வைக்கிறது தான் இவங்களோட வேலை. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் தான், வாங்கலும் விற்கலாது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இந்த மெல்வேர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்வேர். இது இப்ப அதிகமாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. யாருக்குன்னு சொன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடர்ஸ் இருக்கு. இந்த மெல்வேர் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, அந்த நாங்க சொல்லுவோம் கீலோகர் எல்லாம் தானே, அது மாதிரி தான் ஒரு விஷயம். நாங்க டைப் பண்ற விஷயங்கள்ல பாஸ்வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணி அல்லது குக்கீஸை அளவெடுத்து அதுல இருந்து பாஸ்வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறது. இந்த டிரான்ஸ்ஃபார்ம்வேர் சொல்லி பார்த்தா இது வந்து டைப் ஆஃப் அட்டாக் மாதிரி, ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மாதிரி தான். எங்கட டீட்டெயில்ஸோ அல்லது எங்கட குக்கீஸோ ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்க போகல அதை வச்சுக்கொண்டு எங்கட வாலெட்டை அட்டாக் பண்றது, அதுல இருந்து எங்கட கிரிப்டோ கரன்சியை வந்து ஸ்டீல் பண்ணி கொள்றது, களவெடுத்து கொள்றது. இதை ஏன் இவ்விடத்துல சொல்றேன்டா, இன்றைக்கு இல்ல நாளைக்கு இல்ல எப்ப சரி நீங்க இது உங்களோட லைஃப்ல ஃபேஸ் பண்ண வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டைம்ல வரும். ஓகே, கோயின் ட்ரேட் அகாடமியில ஒரு வெபினார் நடந்துச்சு அதுல சொல்லி தந்தாங்களே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். கட்டாயமா இது உங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபேஸ் பண்ணுவீங்க, கிரிப்டோ கரன்சி வேர்ல்டுக்குள்ள வந்தாலே இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. சரியா? இது மட்டும் இல்லாம இப்ப ஸ்ரீலங்கால சொல்றேன், பின்னால நிறைய விஷயம் பின்னால கதைக்க வேண்டியது. ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஷாப் இல்லாம என்னென்ன பிரச்சனை இலங்கையில் நடந்துட்டு இருக்கு, இந்த கிரிப்டோ சம்பந்தமா வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்க பின்னால கதைப்போம். சரி, தனியா ஒரு ஸ்லைட் வச்சிருக்கேன், அதுக்கு கட்டாயமா அந்த ஸ்லைட் வரைக்குமே இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிஜிட்டல் பாலிசி ஸ்ரீலங்காவோட அந்த பிடிஎஃப்ஐயுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுல ஒரு விஷயம் இருக்குது, பார்ப்போம். ஓகே, இப்ப எல்லாரும் பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம், எல்லாரும் இப்பதான் லேர்ன் பண்ண போறீங்க. என்னது கிரிப்டோண்டா என்ன, கரன்சிண்டா என்ன, கிரிப்டோ கரன்சிண்டா என்ன, பிறகு ட்ரேடிங்டா என்ன, அதுல இருந்து எப்படி எல்லாம் ப்ராஃபிட் வருது, இதுக்கு பின்னால என்னென்ன விஷயம் இருக்குது, இதுல உண்மையிலேயே ஏர்ன் பண்ணலாமா, ஏர்ன் பண்ணிடலாமா, ஏர்ன் பண்ற காசை எங்கட ஸ்ரீலங்கான் பேங்குக்கு வந்து வித்ட்ரா பண்ணி கொள்ளலாமா, பிட்காயின் விற்கலாமா, வாங்கலாம் அப்படி சொல்லி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும் உங்களுக்கு. எல்லா கேள்விக்குமான ஆன்சர் இந்த ஸ்லைட் முடிய கிட்டவாக உங்களுக்கு விளங்கும். அப்படியும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கடைசியில கேளுங்க, ஃபுல்லாவே கிளியர் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட பார்ப்போம். சிம்பிள், சின்னதுல இருந்து போவோம். ஒரு பேசிக்கான விஷயம், வர்த்தகம் என்றா என்ன? இதுதானே ட்ரேடிங் என்று சொல்றது. ட்ரேடிங் தமிழ் கருத்து தான் வர்த்தகம் அப்படின்னு சொல்றது. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும் வர்த்தகம் என்றா என்ன.
முதல்ல வர்த்தகம் என்னன்னு சொன்னா என்னன்னு விளங்கிட்டேன்னு சொன்னா மத்ததெல்லாம் உங்களுக்கு விளங்கிடும், அப்படித்தானே? அப்ப வர்த்தகம் என்ன? உங்களோட டே டு டே லைஃப்ல இன்னைக்கு நீங்க செஞ்ச விஷயம் அல்லது நேத்து நீங்க செஞ்ச விஷயம் தான் வர்த்தகம். என்னன்னு தெரியுமா? டே டு டே லைஃப்ல உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க என்று சொன்னா அல்லது பிறருக்கு தேவையான ஒரு பொருளை நீங்க செல் பண்றீங்க என்று சொன்னா இதுதான் வர்த்தகம். அப்ப இந்த வர்த்தகத்தின் ஊடாக இப்படி பொருட்களையோ அல்லது ஒரு சர்வீஸையோ நீங்க விற்பனை செய்யறதின் ஊடாக ஒரு ப்ராஃபிட்டை எய்மாக கொண்டு நீங்க ஒரு வர்த்தகத்தை மேற்கொண்டீங்க என்று சொன்னா அதை வந்து நாங்க ட்ரேடிங் வர்த்தகம் அப்படின்னு சொல்றோம். ஒரு வியாபாரத்தை மேற்கொண்டீங்கன்னா அதை வந்து நாங்க வர்த்தகம் சொல்றோம். அப்ப சிம்பிள். இப்ப நான் இதுல 3 விஷயத்தையும் பிரேக் டவுன் பண்ணிக்கிட்டு வரேன். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கிரிப்டோ ஃபர்ஸ்ட் வேர்ட். சரியா? ரெண்டாவது வேர்டு வந்து கரன்சி, மூன்றாவது வேர்ட் வந்து ட்ரேடிங். இப்ப நாங்க தமிழ்ல கருத்து பார்க்கல, பின்னால தானே பார்த்து வரும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ட்ரேடிங் என்னன்னு பார்ப்போம், பிறகு கரன்சி என்னன்னு பார்ப்போம், தேர்டா கிரிப்டோ என்னன்னு பார்ப்போம், பிறகு இந்த மூன்றையுமே சேர்த்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்னன்னு பார்ப்போம். சரியானே? சிம்பிளா இருக்கு. இப்ப அப்ப ட்ரேடிங் என்னவா? ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ நீங்க வாங்குறதுனாலையும் செல் பண்றதுனாலையும் ஒரு ப்ராஃபிட்டை நீங்க மேக் பண்ணினீங்கன்னு சொன்னா அதை நாங்க ட்ரேடிங் வர்த்தகம் என்று சொல்லுவோம். இங்க எய்ம் என்னென்றால் ஒரு சிறிய ப்ராஃபிட்டை மேக் பண்றது, ஒரு சிறிய லாபத்தை மேக் பண்றது தான் இங்க ஒரு டார்கெட்டாக இருக்கும். அப்ப சிம்பிள். வர்த்தகம் என்றா எவ்ரி பர்சன் எவ்ரி டே டு டே லைஃப்ல செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான். சரியா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா டவுன்லயோ அல்லது பசார்லயோ பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா எக்ஸ் நேம் போட்டு ட்ரேடர்ஸ் போட்டீங்க. இப்ப ட்ரேடர்ஸ் என்ன? அவங்க வர்த்தகம் தான் செய்யறாங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோ கிரிப்டோ ட்ரேடிங்கோ மத்த ட்ரேடிங்கோ பண்ணல. சரியா? அவங்க செய்யறது வந்து வர்த்தகம், வியாபாரம் செய்யறாங்க. இதுதான் ட்ரேடிங் என்று சொல்லுவோம். இப்ப அடுத்தது வந்து நான் பார்க்க போறது இந்த கரன்சிண்டா என்ன. இந்த கரன்சிண்டா என்ன? சிம்பிள். கரன்சிங்கிறதும் நீங்க இதுக்கு முதல்ல நான் சொன்னதானே, உங்களோட தேவைகளை இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, நீங்க வாங்குறீங்கடா, ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ வாங்குறீங்கடா, அது உங்களுக்கு ஒரு தேவையானது ஒன்று தானே, தேவையானதான் வாங்க போறீங்க. அப்ப இந்த கரன்சின்றது என்னென்றால் அன்றாட தேவைகளை. சோ இதுல ஒவ்வொரு வேர்டுமே நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்குது. சோ கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஊடகம். அப்ப அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஊடகம் தான் நாணயம் என்று சொல்றது அல்லது கரன்சி என்று சொல்றது. இங்கிலீஷ்ல கரன்சி, நாணயம் என்று தமிழ்ல சொல்லுவோம். இது ஆரம்ப காலங்கள்ல கொயினாக இருந்து பரிமாணம் அடைஞ்சு பேப்பராக வந்து இதுல இருந்து பரிமாணம் அடைஞ்சுதான் எங்களுக்கு டிஜிட்டல் கரன்சிஸ் எல்லாம் வந்திருக்குதானே, டிஜிட்டல் கரன்சிஸ். ஓகே, நாங்க பார்ப்போம் அதை. சோ இதுல இந்த அன்றாட தேவைகள் என்று சொல்றது என்ன? அன்றாட தேவைன்றது நீங்க ஏதாவது ஒன்று பை பண்றது அல்லது யாராவது ஒருத்தருக்கு கடன் கொடுக்கிறது அல்லது உங்களோட ஃபியூச்சருக்காக வேண்டி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்றது. இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் சொல்றேன் அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய. அப்ப இந்த தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்றீங்க தானே ஒரு நாணயத்தை யூஸ் பண்ணி. எஸ். அடுத்தது இந்த வேர்ட் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படின்ற ஒரு விஷயம் சேர்த்திருக்கு. ஏனென்றா இவங்களுக்கு தெரியும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டா தான். இப்ப பணம் என்கிறது நாணயம் என்கிறது பேப்பர் தானே ஒரு. சோ அதை ஏன் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா ஒரு நம்பிக்கை, அதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சர். அந்த சிக்னேச்சர் என்ன சொல்லுது? இந்த பணத்துக்கு இவ்வளவு பெருமதி உடையது, இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். இந்த 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 பேப்பருக்கு இந்த வெளுவு இருக்குது, இந்த வெளுவுக்கான அசட்டை நீங்க வாங்கலாம், விற்கலாம். இதுதானே பணம் அப்படின்றது, நாணயம்ங்கிறது. அப்ப எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்று ஏன் சொல்றோம்டா, எங்கட 1000 ரூபீஸ் எடுத்துட்டு போய் நாங்க இந்தியால எந்த ஒரு இதையுமே வாங்க முடியாது, எந்த ஒரு பொருளையுமே வாங்க முடியாது. ஏன்? அங்க சொல்லுவாங்க இந்த 1000 ரூபீஸ் அப்படின்னு சொல்றது அவங்களோட காசுல ஜஸ்ட் ஒரு பேப்பராக தான் விளங்க போகுது. அவங்களுக்கு தெரியாது ஸ்ரீலங்கன் மணி தான் அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்க இது கள்ள காசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியாது எந்த நாட்டோட காசு அப்படின்னு சொல்லி. சோ இதனாலதான் சொல்றேன் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. எங்கட கண்ட்ரி காசை எங்கட நாட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். இந்தியாவுக்கு போய் யூஸ் பண்ணணும்னா நீங்க அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடத்துல இருந்து. அப்ப இப்படி யுனைடெட் ஸ்டேட்ல பார்த்தோம்னு சொன்னா யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரீலங்கால ருபீஸ் என்று சொல்லுவோம், இந்தியால ருபீஸ் என்று சொல்லுவோம், கட்டார்ல ரியால் என்று சொல்லுவோம், துபாயில வந்து திர்ஹாம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்படியா நாங்க சொல்றதுதான் இந்த நாணயம் என்கிற வேர்டு. சரியா? மோஸ்ட்லி இந்த சவுத் ஆசியன் வந்து எல்லாருமே ருபீஸ் தான் சொல்லுவோம். பெரும்பாலும் இந்தோனேசியால ருபீஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இதுதான் நாணயம். அப்ப நாணயம் என்றா என்ன? அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஊடகம். சரி, அப்ப விளையாட்டு அந்த 3 வேர்ட்ஸுமே கிளியரா விளங்கிருக்குமே நம்புறேன். அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். மிக முக்கியமான ஸ்லைட் கிரிப்டோ. இதுலதான் உங்களுக்கு கிரிப்டோண்டா என்னன்னு விளங்க போகுது. ஈஸியா சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல, பிறகு அதை கொஞ்சமா சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். சரியா? ஓகே. இந்த இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது என்னென்றால்
சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி அல்லது ஒரு விர்ச்சுவல் கரன்சின்னு சொல்லலாம். டிஜிட்டல் கரன்சி அல்லது ஒரு விர்ச்சுவல் கரன்சி அப்படின்னா என்னவாமெண்டா, நீங்க கண்ணால பார்க்க இயலாது, கையாலையும் தொட இயலாது. சரியா? கண்ணால பார்க்கவும் இயலாது, கையால தொடவும் இயலாது. அப்ப பிசிக்கலாக இல்லங்கிறத நாங்க குறிக்குது. கண்ணால பார்க்க இயலாது, கையால தொட இயலாது. பிசிக்கலா இல்ல, ஆன்லைன்ல இருக்க போகுது. அதுதான் விர்ச்சுவல் என்று சொல்றோம் அல்லது டிஜிட்டல் மணி என்று சொல்றோம். இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த விர்ச்சுவல் அல்லது டிஜிட்டல் மணிக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நீங்க எல்லாரும் வந்து டிஜிட்டல் ஆப் வந்து யூஸ் பண்ணுவீங்க, டிஜிட்டல் பேங்கிங் ஆப் யூஸ் பண்ணுவீங்க. அதுல ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மணி இருக்கு தானே, அது வந்து விர்ச்சுவல் மணி. டிஜிட்டல் மணிங்கிறது அதுதான். சரியா? அப்ப நாங்களும் என்ன செய்யறோம், டிஜிட்டல் மணியை யூஸ் பண்றோம். எதனூடாக? எங்கட ஃபியாட் கரன்சியினூடாக இந்த பேங்கிங் ஆப்ல இருந்து யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு நம்பர் தானே டைப் பண்ணி அனுப்பி விடுறீங்க. 1000 ரூபீஸ் 1000 நம்பர் 1000 என்டர் பண்ணிட்டு அனுப்பி விட்டீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ் போகுது. அவர் ஏடிஎம்ல எடுத்த பிறகு அதை பிசிக்கலா பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அது விர்ச்சுவலா தானே டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இதுதான் டிஜிட்டல் கரன்சி. அப்ப கிரிப்டோண்டா என்னண்டா சிம்பிள். இங்க ஒரு முக்கியமான ஃபியூச்சர் வந்து ஹெட் ஆகுது. அவரோட நேம் தான் கிரிப்டோகிராஃபி அல்கோரிதம். சரியா? பிக்கஸ்ட் எப்படி மேத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லலாம். சரியா? இந்த சொன்னானே உலகத்திலேயே ஹெக் பண்ண இயலாத ஒரு விஷயம் இருக்குதாமண்டா அது பிளாக் செயின். அந்த பிளாக் செயினுக்கு பேக்கண்ட் தான் இந்த கிரிப்டோகிராஃபி இருக்குது. அந்த கிரிப்டோகிராஃபின்றா என்ன? பிளாக் செயின். பிளாக் செயின்டா என்னண்டா உண்மையா சொல்லணும்னா அதோட பேர்ல இருக்கும். நாங்க அதை கோர்ஸ்ல வேற லெவலா பார்ப்போம். பிளாக்ண்டா என்ன, செயின்டா என்ன, அங்க என்ன நடக்குது, எப்படி டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி எவ்ரிதிங் நாங்க வந்து படிப்போம். சரியா? வேற லெவலா லேர்ன் பண்ணோம். கடும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பிளாக் செயின்ங்கிறது. ஏன்னா வேர்ல்டுல யாராலையும் ஹெக் பண்ண இயலாது அப்படி என்று சொல்லி ஏன் அதை ஹெக் பண்ண இயலாது வரைக்குமே நாங்க படிப்போம். இப்ப இந்த ஒரு அல்காரிதம் இந்த ஒரு விர்ச்சுவல் மணியோட ஹெட் ஆகிறதால இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் கிடைக்குமா, இந்த சேஃப் அண்ட் செக்யூர். சேஃபா செக்யூரா வேர்ல்டுல எந்த மூலையில் இருந்தாலுமே நடுத்தர ஒரு இன்டர்மீடியட் பர்சன் இன்றி இந்த உலகத்துல யாருக்கும் யார் வேணுமென்றாலும் எந்த டைம்ல வேணுமென்றாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ண கொள்ளக்கூடிய ஒரு டிஜிட்டல் கரன்சி தான் கிரிப்டோ. அதுல மிக முக்கியமாக எல்லாராலும் அறியப்பட்ட எப்படி எல்லாரும் அறியப்பட்ட ஒரு கரன்சி தான் இந்த கிரிப்டோல பிட்காயின் அப்படின்னு சொல்றது. பிட்காயின் அப்படிங்கறத எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கட்டாயமா இன்னொரு 2 டேஸுக்கு அல்லது 3 டேஸுக்கு முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. 100K வந்து பிட்காயின் ஹிட் பண்ணிச்சு. ஒரு பிட்காயினோட பிரைஸ் $100K. நான் எல்லாமே காட்டன் லைவ்ல வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பாத்துக்கலாம். ரைட்? இப்ப இதுதான் கிரிப்டோ. இப்ப டோட்டலா நாங்க 3 டைம் எட் பண்ணி பார்ப்போமா? எட் பண்ணி பார்ப்போம் என்று சொன்னா நான் என்ன சொல்றேன், நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 விஷயம் நாங்க உடைச்சு பார்ப்போம். ட்ரேடிங் தான் பார்த்துட்டோம், கரன்சிண்டா பார்த்துட்டோம், கிரிப்டோண்டா பார்த்துட்டோம். இப்ப 3 டைம் எட் பண்ணி பாருங்க பாப்போம். கிரிப்டோண்டா என்ன? ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஒரு டிஜிட்டல் கரன்சிய ஒரு டிஜிட்டல் விர்ச்சுவல் கரன்சியை நாங்க இந்த கரன்சியில வரக்கூடிய ஒரு வேர்டு என்ன, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட. அப்ப அந்த ட்ரேடர்மாரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இடத்துல வாங்குறதும் விற்கிறதும் அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்றதுன்னு தான் ட்ரேடிங். அப்ப கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்ன? ஒரு டிஜிட்டல் அசெட்டை ஒரு டிஜிட்டல் கரன்சியை வாங்கி செல் பண்றதால ஒரு ப்ராஃபிட்டை எடுத்தோம் என்று சொன்னா அது வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்று சொல்லுவோம். சரியா? சிம்பிள். அப்ப கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்ன இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கிருக்கு. யாரு கேட்டாலும் இப்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரிக்கும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் என்றா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா. ஓகே, இப்ப நம்ம கொஞ்சம் டீப்பா பார்ப்போமா? இப்ப சிம்பிளா சொல்லிட்டேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இதவா பார்ப்போம், மேலோட்டமாக பார்ப்போம். இது டீப்பா பார்க்க விஷயம். ஸோ நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. கிரிப்டோ கரன்சிகளோட வரலாறு, இந்த எவல்யூவேஷனும் ஹிஸ்டரியும் எப்படி இருந்துச்சு, இந்த கிரிப்டோ கரன்சியோட வரலாறு என்ன, இது எப்படி பரிமாணம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றேன். ஓகே, இதுல இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரிப்டோ வேர்ல்டு உருவாகிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த சட்டோசி நாகமோட்டோங்கிறவர். சரி, சட்டோசி நாகமோட்டோங்கிறது ஒரு தனிநபரா அல்லது குழுவா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நிக் நேம் தான் தெரியும், சட்டோசி நாகமோட்டோங்கிற ஒரு ஜப்பானீஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி. வேற எந்த டீடைல்ஸுமே தெரியாது. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இதுக்கு பின்னாலெல்லாம் ஒரு கதை எல்லாம் இருக்குது. சோ நான் அதை ஷோர்ட்டா சொல்றேன். அந்த காலங்கள்ல வந்து தெரியும் எங்களுக்கு அதிகார வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த அதிகார வர்க்கத்துக்கு கீழே தான் இந்த அடிமை மக்கள் வந்து இருப்பாங்க. சோ அதுல பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 2008 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அடிமை வர்க்கம் எல்லாம் இல்ல, பட் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. சோ இதுல இவர் அவதானிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களோட பணமாக இருந்தாலும் உங்களோட காசாக இருந்தாலும் அதை உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அனுப்பணும் என்று சொன்னா நீங்க ஒரு 3வது நபரை தேடி போறீங்க. அதுதான் பேங்குங்கிற விஷயம். அங்க தேடி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபீஸும் கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த காசு வந்து போகுது.
அப்படி போனாலுமே அந்த காசு உங்களுடையாக இருந்தாலும் அதை ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு மூன்றாவது நபரான பேங்கோட ரிசிப்ட் வந்தவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப இது எல்லாத்தையுமே இவர் கவனிச்சுட்டு இருந்து யோசிக்கிறார், எங்கட காசாக இருந்தாலும் பாருங்க இன்னொரு ஆள்ல வந்து நாங்க தங்கி இருக்கிறோம் பாருங்க. எங்கட காசா இருந்தா இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு சல்லி போட்டாலும் ஒரு ரிசிப்ட்ங்கிறது கட்டாயம் வேணும். அந்த அந்த ரிசிப்ட் இருந்தாதான் ப்ரூஃப் பண்ணையிலும் நீங்க இவருக்கு காசு அனுப்பிக்கிறீங்கன்னு சொல்லி. ரிசிப்ட் இல்லைன்னு சொன்னா இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு பேங்க்ல வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்கும். அது எல்லாமே எங்க ஒரு அதிகார வர்க்கத்துக்கு கீழே தான் நீங்க போயிட்டு எடுக்க போறீங்க. பட் இவர் யோசிக்கிறார் அப்படின்னா இந்த வர்க்கம் வந்து இருக்கக்கூடாது, யாருமே எங்களை ஆட்சி பண்ணக்கூடாது, எங்கட பணத்தை நாங்க அனுப்பி கொள்ளணும், எங்கட கஸ்டடியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு முதல்ல ஒரு டெக்னாலஜியை கொண்டு வராரு. அதுதான் இந்த பிளாக் செயின்ங்கிறது. ஏன் பிளாக் செயின் என்று சொல்லி பேர் வருதுன்னு சொன்னா அங்க ஒவ்வொரு பிளாக்காக இணைக்கப்பட்டிருக்கும் செயின் போன்ற அமைப்பால, செயின் இல்ல உண்மையிலேயே செயின் என்று நாங்க சொல்றோம். பிளாக்குகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பிளாக்லயுமே வந்து டீடைல்ஸ் வந்து இருக்க போது அந்த டீடைல்ஸ் எல்லாம் வேற லெவலாகும். நாங்க பின்னால நான் சொல்ற சிம்பிளா முடிக்கிறேன். 2008ஆம் ஆண்டு பிளாக் செயின் கொண்டு வரப்படுது. 2009ஆம் ஆண்டு பிளாக் செயின்ல ஃபர்ஸ்டாக பிட்காயின் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணப்படுது 2009 ஜனவரி 3ஆம் தேதி. அதுக்கு பிறகு 2009 ஜனவரி 9ஆம் தேதி பிட்காயினுக்கான ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. அதுக்கு பிறகு 2009 ஜனவரி 12 இங்க இருக்கு நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே. ஜனவரி 12ஆம் தேதி இதுல இருந்த ஒரு என்ஜினியர், அதாவது பிளாக் செயின் இன்ஜினியர் ஆல் ஃபினாலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிட்காயின் டிரான்சாக்ஷன் நடக்குது. அதுல ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் பிளாக்கோட நம்பர் 170. இந்த பிளாக்ங்கிற விஷயம் இருக்கு தானே, இது வந்து வேற லெவலான ஒரு விஷயம் இந்த பிளாக்ங்கிறது. சரியா, அந்த பிளாக்ல தான் அந்த பேரே வருது. நான் பின்னால சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது பிட்காயினோட பிரைஸ். இது கொஞ்சம் கிரேசியான விஷயம் உண்டு பாருங்க. இந்த பிட்காயினோட பிரைஸ் கிட்டத்தட்ட $1 2007ஆம் ஆண்டு $1 எங்கட காசுல பார்த்தோம்னு சொன்னா நான் நினைக்கிற மாதிரி ஒரு $100 இருந்திருக்கணும் அல்லது $120 இருந்திருக்கணும், தெரியல சரியா. இப்படி இந்த $120 ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல எங்களுக்கு எத்தனை பிட்காயின் கிடைச்சிருக்குமெண்டா 1309 பிட்காயின் கிடைச்சிருக்கு. நான் 1300 பிட்காயின் போடுறேன். இன்றைய பிரைஸ்ல ஒரு பிட்காயினோட பிரைஸ் வந்து $100,000. யோசிச்சு பாருங்க, $100,000. $1 எத்தனை கிடைச்சிச்சு? 1300 பிட்காயின் கிடைச்சிச்சு. இப்ப ஒரு பிட்காயின் பிரைஸ் வந்து $100,000. சரியா, ஓகே. அப்படி கூடிக்குது. அப்ப இதுக்கான ரீசன் என்ன, ஏன் கூடுது? இதோட பிரைஸ் வந்து ஏன் இன்னும் டிமாண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுண்டா அங்கதான் இருக்குது ட்விஸ்ட். பின்னால நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா, ஓகே. 2009ஆம் ஆண்டு பிட்காயின் வருது. அதனை தொடர்ந்து அல்ட் காயின் அப்படின்னு சொல்லி சிலது வருது 2011 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு ஒரு புதுசான விஷயம் கொண்டு வருது. அதுதான் இந்த எதீரியம் கொண்டு வராரு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்லி. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் மார்க்கெட்ல வந்தா அதை பார்த்து எல்லாரும் கொப்பி அடிக்கிறது வழக்கமான விஷயம். அந்த காலத்திலயுமே அது இருந்துதான் இருக்குது. ஓகே, பிட்காயின் வருது. பிட்காயின் வந்த உடனே மத்த டெவலப்பர்ஸ், மத்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எல்லாருமே சேர்ந்து, பிளாக் செயின் இன்ஜினியர் எல்லாமே சேர்ந்து சில காயின்களை கொண்டு வராங்க. அவங்களோட நேம் வந்து ஆல்டர்னேட்டிவ் காயின் என்று சொல்லுவோம். ஆல்டர்னேட்டிவ் பிட்காயினுக்கு பதிலாக கொண்டு வராது. அதை நாங்க சுருக்கித்தான் இந்த நேட்டிவ் எல்லாம் கழிச்சிட்டு அல்ட் என்று சொல்லுவோம். அல்ட் சீசன் என்று சொன்னா ஆல்டர்னேட்டிவ் காயினுக்கான ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றது. அப்ப இந்த ஆல்ட் காயின்ல நான் நீங்க பிரதானம் எட் பண்ணிக்கிறது இவரோட நேம் வந்து லிட் காயின் என்று சொல்லுவோம். இது வந்து கடானா சொல்லுவோம். இவர் வந்து XRP என்று சொல்லுவோம். இவர் வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் 2011 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவானதுக்கு பிறகு மார்க்கெட்ல புதுசா ஒருத்தர் வாராரு ஒரு நியூ ஃபியூச்சரோட. இவங்க எல்லாருமே ஆல்ரெடி இருந்த விஷயங்கள் தான். ஆனா இன்னும் வாரவர் தான் வேற லெவலா ஒரு ஃபியூச்சரோட வராரு. எப்படி சாம்சங், பிளாக்பெரி, நோக்கியா அப்படி எல்லாம் மொபைல் இருக்கக்குள்ள ஆப்பிள் வந்துச்சோ அது மாதிரி இந்த எத்தீரியம் வாராரு. எப்படி வராருண்டா ஒரு அட்வான்ஸ் ஃபியூச்சரோட வராரு. அது அவரோட பேர் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்றது. என்ன ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்று சொன்னா அந்த கால பகுதியில வந்து இந்த பிளாக் செயினுக்கான இன்ஜினியரை ஹையர் பண்றதுக்கான காசு வந்து கூடையாக இருக்கு. அப்ப எல்லாரும் ஒரு பிட்காயின் அல்லது ஏதாவது ஒரு கரன்சியை நாங்க உருவாக்கணும் என்று சொன்னா எங்களுக்கு கட்டாயமா பிளாக் செயின் இன்ஜினியர் ஒருத்தர் தேவை. இல்லைன்னு சொன்னா உருவாக்க முடியாது. அப்ப இந்த எத்தீரியத்தோட வித்தாலிக் வந்து என்ன செய்யறாரு, வித்தாலிக் தான் இதோட ஃபவுண்டர். வித்தாலிக் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கொண்டு வரார். உங்களுக்கு இன்ஜினியர் தேவையில்லை, பிளாக் செயின் இன்ஜினியர் தேவையில்லை, நிறைய கோர்ஸ் வந்து ஃபீஸ் ஆகாது, நிறைய கோஸ்ட் வந்து இருக்காது, ஃபீஸ் வந்து நிறைய போகாது. அப்ப ஸ்மார்ட் கான்ட்ராக்டா இவர்ல ஹோஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க ஒரு பிளாக் செயின் உருவாக்கி கொள்ளலாம். ஒரு பிளாக் செயின்ல ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் உருவாக்கி கொள்ளலாம். ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து உருவாக்கி கொள்ளலாம் ஜஸ்ட் ஹோஸ்ட் பண்றதால. இதுக்கு சின்னதா ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தா காணும், பைத்தான் தெரிஞ்சிருந்தா காணும். சரியா, ஓகே. அப்ப இதுதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அப்ப இதுக்கு பிறகு எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல 1-2 தான் வந்துட்டு இருந்துச்சு.
பட் இது வரக்குள்ள என்ன நடக்குதுன்னா எல்லாருமே கொஞ்சமா காசு இருந்தா போதும், இதுக்கு நாங்க வந்து கொஞ்சமா கேஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம், அந்த கேஸ் ஃபீயை கொடுத்துட்டோம்னா சரி நீங்க எல்லாருமே கிரிப்டோ கரன்சி உருவாக்கலாம், கொஞ்சமா நாலேஜ் வேணும். ஓகே, அப்ப இதுல இருந்து நிறைய கொயின் வருது. இந்த ஒரு ஆப்ஷன் வந்த பிறகுதான் இந்த ஐசிஓங்கிற விஷயம் பூம் ஆகுது. அப்ப யாருன்னா கொயின் அடிச்சு கொடுத்துட்டே இருக்கலாம், யாருன்னா கொயின் அடிச்சு வெப்சைட்ல போட்டு ஐசிஓ பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இனிஷியல் கொயின் ஆஃபரிங் சொல்லி ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாமே செய்யலாம். 2017ஆம் ஆண்டு இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததாலதான் யூஎஸோட கவர்மெண்ட் வந்து உள்ளுக்கு வந்து இந்த கிரிப்டோக்கு ஒரு ரெகுலேட்டரை கொண்டு வருது, இதுக்கான டாக்ஸியை கொண்டு வருது, இதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுது, இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து பேர்ன் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க செஞ்சாலுமே அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் இருந்துச்சு. ஏனென்றா இந்த கிரிப்டோ கரன்சிஸ்ங்கிறது டீசென்ட்ரலைசேஷனுக்கு உட்பட்டது. டீசென்ட்ரலைசேஷன் என்னன்னு கொஞ்சம் லேட்டா சொல்றேன். ஓகே, பிறகு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த 2020 எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பெரிய ஒரு அடி இருந்துச்சு, எல்லாரும் அந்த இடத்துல இப்ப ஸ்டக் ஆகிட்டு நிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, இந்த 2020 நடந்துச்சு, வேர்ல்டு வந்து அமைதியாக இருந்த காலப்பகுதி என்னது, பெண்டமிக் உடைய இயர், என்ன அந்த கொரோனாவுடைய காலப்பகுதி, கொரோனா வைரஸ் உடைய காலப்பகுதி. அப்ப இதுல எல்லாருமே வீட்டுல முடங்கி கிடந்ததால, வீட்டுல இருக்கிறதால எல்லாருக்குமே ஒரே ஒரு தேவை என்ன, பணம். எல்லாருமே அந்த காலப்பகுதியில என்ன பணம், தொழிலுக்கு போகலன்னு சொன்னா கட்டாயமா காசு வேணும். சோ கட்டாயமா காசு வேணும்னு சொன்னா தொழிலுக்கு போகணும், தொழிலுக்கு போக இல்லாது வெளியில. அப்ப வீட்டுல இருந்து எப்படி மணி மேக் பண்றது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டுல இருந்து எப்படி ஏர்ன் பண்றது, ஹவு டு மேக் மணி ஃப்ரம் ஹோம், அப்படி அந்த மாதிரி இப்படியான டேர்ம் வேர்ட்ஸ்கள் இன்டர்நெட்ல அதிகமாக பரவ தொடங்குது, அதிகமாக சர்ச் டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆக கொள்ள எங்களுக்கு ரெண்டு விஷயம் வந்து கடுமையாக பூம் ஆகி இருந்துச்சு. ஒன்று வந்து என்எஃப்டிஸ்ங்கிற விஷயம், ரெண்டாவது வந்து டெஃபிங்கிற விஷயம். டெஃபி என்று சொன்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவோம், என்எஃப்டிஸ் என்று சொன்னா நான் ஃபங்க்சபிள் டோக்கன்ஸ் என்று சொல்லுவோம். இந்த நான் ஃபங்க்சபிள் டோக்கன்ஸுக்கு இருக்கிற டிமாண்ட் இருக்குதானே வேற லெவல். சரியா, பின்னால சொல்றேன். அடுத்தது டெஃபி என்று சொல்றது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ். டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் என்று சொன்னா அங்க ஒரு மத்திய அரசு இருக்காது, மத்திய குழு ஒன்று இருக்காது. சரி, எல்லாமே கோடிங் மூலமாக தான் ஒர்க் ஆகும். சில டெவலப்பர்ஸ் மாறும், சிஇஓ அப்படின்ற சொல்லி 2-3 பேர் இருப்பாங்க. ஓகே, ஆனா அது அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது, அதான் விஷயம். இந்த டெஃபில 2-3 எக்கோசிஸ்டம் வந்துச்சு, யூனிஸ்வாப், ஆவே, கம்பவுண்ட். இந்த கம்பவுண்ட் எடுத்தோம்னா இதை ரெண்டு பகுதியா பிரிக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்லை எடுத்து சும்மா சொல்ல லிக்விடிட்டி ப்ரோட்டோகால் சொல்லி பிரிக்கலாம், லிக்விடிட்டி பூல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அப்ப இது ரெண்டு வகையான விஷயங்கள் இதுக்குள்ள இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த கிரிப்டோ கரன்சியோட பரிமாணம். அப்ப 2020 இருந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப என்னது 2024. அப்ப இதுக்குள்ள நடந்த விஷயங்கள் வேற லெவல். என்ன, இந்த காலப்பகுதியில எலோன் வந்து ட்வீட் போடுறார் என்னன்னு சொல்லி, என்னோட டெஸ்லா கம்பெனில பிட்கோயின் ஏற்றுக்கொள்ளப்படும், பிட்கோயினை நீங்க பே பண்ணி ஒரு டெஸ்லா காரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷன் ட்வீட் போடக்குள்ள பிடிசியோட பிரைஸ் வந்து $4,000 இருந்துச்சு. ட்வீட் போட்டு 1 இயர்லயே பிரைஸ் வந்து போயிருந்துச்சு $63,000 கிட்ட போயிருந்துச்சு. சரி, $63,000 கிட்ட போயிருந்துச்சு, கிட்டத்தட்ட $59,000 வந்து கூடி இருந்துச்சு. அதுக்கு பிறகு சில பேட் நியூஸ் வந்துச்சு, சைனா பேர்ன் பண்ணிருந்துச்சு பிட்கோயினை. ரீசன் வந்து மைனிங்குக்காக அதிகமான எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து யூஸ் பண்ணப்படுது, கன்சியூம் ஆகுது. அப்படி யூஸ் பண்ணப்படுறதால பூகோள வெப்பம் ஆகுது. ஸோ அதனால பல பிரச்சனைகள் வருது, என்வாயரமெண்டல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சைனா பேர்ன் பண்ணிச்சு. சைனா பேர்ன் பண்ணதோட எங்கட எலோனை தெரியும் தானே, எலோன் வந்து உண்மையிலேயே இதுக்கு எதிர்ப்பான ஒரு ஆள். எதுக்கு, இந்த பூகோள வெப்பமயமாகிறதுக்கு எதிர்ப்பான ஆள் உண்டு, அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்களை தயாரிச்சுட்டு வரவன். ஸோ இவன் என்ன செஞ்சான் குயிக்கா, சரி எந்த கம்பெனிலையுமே பிட்காயின் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டுட்டான். திரும்ப ஒரு 1 இயருக்கு பிறகு, 1.5 இயருக்கு பிறகு. அதுக்கு பிறகு 63,000 இருந்த பிட்காயின், $63,000 நான் கழிச்சிருக்கிறதுலாம் டாலர்ஸ்ல இருந்த பிட்காயினோட பிரைஸ் எங்க வந்துச்சுன்னு சொன்னா 15,300 சம்திங் வரைக்குமே வந்துச்சு, $15,000 கிட்ட வந்துச்சு. நேற்று நான் நினைக்கிற மாதிரி ஒரு 3 நாளுக்கு முதல்ல இந்த 15,000 இருந்த பிட்காயினோட பிரைஸ் வந்து 100K வந்துருந்துச்சு, $100K வந்துருந்துச்சு. ரீசன், பலதரப்பட்ட ரீசன் இருக்குது. இந்த 4 வருடங்கள்லயுமே பிட்காயினுக்கு எல்லாமே பாசிட்டிவான நியூஸா தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ETF அப்ரூவல்ங்கிறது. ETF அப்ரூவல் ஏன் ஃபேமஸாக கதைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், பிளாக் ராக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அல்லது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டுலேயே கிட்டத்தட்ட 2.26% நெட்வொர்த்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் பிளாக் ராக் அப்படின்னு சொல்றது. பிளாக் ராக் சர்ச் பண்ணி பார்க்கலாம், கிட்டத்தட்ட $11.6 ட்ரில்லியன். இவனுங்க என்ன செஞ்சானுங்கன்னா பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸையும் கொடுத்து அதுக்கான அப்ரூவலையுமே கொடுத்திருந்தானுங்க. அப்ப இது அதிகமாக பேசப்பட்டுச்சு. எல்லா இன்வெஸ்டர்ஸ் மாறும், எல்லா கம்பெனிஸுமே வந்து
கிரிப்டோவுக்குள்ள மெதுவாக வர தொடங்கிச்சு. சரியா? அதுக்கு பிறகு வந்து கதைக்கப்பட்டது இந்த யூஎஸோட எலெக்ஷன். அதுல ஒரு கேண்டிடேட் தான் எங்கட டொனால்ட் ட்ரம்ப். என்ன சோ டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, நான் வந்து பிரசிடென்ட் ஆகினேன்னு சொன்னா பிட்காயினை எங்கட யூஎஸ் கண்ட்ரியோட ரிசர்வேஷனாக மாத்தி விடுவேன். எங்கட கண்ட்ரில ரிசர்வ் மணியாக யூஎஸ் டாலர் இருக்காது, பிட்காயின் தான் இனி யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு ட்வீட்டையோ அடுத்தது கான்ஃபரன்ஸே நடத்திருந்தாரு. பிட்காயின் கான்ஃபரன்ஸ் சர்ச் பண்ணி பாருங்க, அதுலயே சொல்லியிருந்தாரு. நிறைய விஷயம் பிட்காயினை பத்தி கதைச்சிருந்தாரு. இப்படி கதைச்சதாலேயோ தெரியல, பிட்காயின் வேற லெவலா போயிருந்துச்சு. இதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது. ஆஸ்திரேலியால பிட்காயின் திரும்ப அப்ரூவல் பண்ணப்பட்டது, சைனால அப்ரூவல் பண்ணப்பட்டது, துபாய் வந்து கிரிப்டோ கரன்சி எக்ஸெப்ட் பண்ணப்பட்டது, ரியல் வேர்ல்ட் அசெட் ஆர்டபிள்யூ என்று சொல்லுவோம், அந்த ரியல் எஸ்டேட்டுகளை வாங்கக்கூடிய அனுமதி கொடுத்துச்சு. அதே மாதிரி சவுதி அரேபியா வந்து பிட்காயினை எக்ஸெப்ட் பண்றதாகவும் அவங்களோட ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு இதுதான் பேமெண்ட் ஆப்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அப்படின்னு ஏகப்பட்ட பாசிட்டிவ் நியூஸ் வந்ததால இந்த பிட்காயினோட பிரைஸ் வந்து இப்போதைக்கு 100K மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்ப இப்படி ஒரு டிமாண்டான விஷயம், இப்படி ஒரு ஏன் இவ்வளவு அடாப்டேஷன், ஏன் இவ்வளவு கிரவுத் இதுக்கு இருக்குதுன்னா அங்க இருக்கிறது மூன்று பிரதானமான விஷயம். அந்த விஷயத்த குயிக்கா சொல்றேன் பாருங்க ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, நான் குயிக்கா முடிச்சு கொள்றேன், டைம் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, இதுல முக்கியமான சில பண்புகள் இருக்குதான். இந்த இந்த இது வந்து ஒரு கதை மாதிரி தான். எங்கட கோர்ஸ் வந்து ஃபுல்லாவே ஒரு கதை மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு யாரு கேப்டன், எங்க இருந்து வந்தாரு, பிட்காயின் கேப்டன் எப்படி வந்தாரு, பிளாக்செயின் வந்தாரு, பிளாக்செயின் எப்படி வந்துச்சு, அதுக்கான ஒரு கதை. இப்ப இதெல்லாம் வரக்கொள்ள இந்த கிரிப்டோக்கு எதுவும் கேரக்டர்ஸ் இருக்குதா? ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு இயல்புகள் இருக்கு. இந்த வேர்ல்டுல ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு இயல்புகள் இருக்கு, ஒவ்வொரு பண்புகள் இருக்க போகுது. உங்களை எடுத்தாலும் சரி, என்ன எடுத்தாலும் சரி, நாங்க யூஸ் பண்ற மொபைல் எடுத்தாலும் சரி, எதுக்கும். அப்ப அந்த வகையில கிரிப்டோ கரன்சியும் சில பண்புகள் இருக்குது. அதுல இந்த மூன்றும் தான் வேற லெவலாக கதைக்கப்பட்ட விஷயங்கள். இந்த மூன்றாலையும் தான் இவ்வளவு கிரவுத் கிரிப்டோ கரன்சிக்கு இருக்குது என்று நான் பர்சனலா பிலீவ் பண்றேன். சரியா? என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீசென்ட்ரலைசேஷன். முதல்ல நீங்க டீசென்ட்ரலைசேஷனை விளங்கணும் என்று சொன்னா சென்ட்ரலைசேஷன் என்றா என்னென்று விளங்கணும், அதால ஏற்படுற பாதிப்பு என்னென்று விளங்கணும், டீசென்ட்ரலைசேஷன் என்றா என்னென்று விளங்கணும், இதால இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்று விளங்கணும். ரெண்டாவது டிரான்ஸ்பரன்சிங்கிற விஷயம். மூன்றாவது செக்யூரிட்டி அல்லது இமிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூன்று விஷயங்களும் விளங்கிட்டு என்று சொன்னா உங்களுக்கு கிரிப்டோ சம்பந்தமா ஃபுல் நாலேஜ் இருக்கும். யாரு கேட்டாலும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு வருவீங்க. பின்னால ஒரு ஸ்லைட் இருக்குதுன்னு சொன்ன கட்டாயமா எல்லாரும் இருங்க, அந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்லைடை கட்டாயமா பாருங்க எல்லாரும். நிறைய விஷயம் நான் கதைக்கு இருக்கேன். ஏன் ஸ்ரீலங்கால இந்த கிரிப்டோ வந்தா ஒரு நெகட்டிவ் தோட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா ஃபியூச்சர்ல கட்டாயமா இருக்காது. கவர்மெண்டே நான் சொல்றேன் அந்த விஷயங்கள்ல பின்னால ரைட். இப்ப சென்ட்ரலைசேஷன் என்ன, அதை விளங்கினா தான் டீசென்ட்ரலைசேஷனை விளங்கலாம். பாருங்க, ஆக்டிவ் டிஆக்டிவ். ஆக்டிவ்ண்டா என்னன்னு விளங்கிட்டேன்னா டிஆக்டிவ்ண்டா விளங்கிடும் உங்களுக்கு, அதுக்கு எதிரான கருத்து சொல்லி. அது மாதிரிதான் சென்ட்ரலைசேஷன் என்னன்னு விளங்கிட்டேன்டா டீசென்ட்ரலைசேஷன்ங்கிறது விளங்கிடும். இப்ப சிம்பிளா சொல்றேன், இந்த இது சென்ட்ரலைசேஷனை எப்படி சொல்லலாம் என்று சொன்னா, சென்ட்ரலைசேஷன்ங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தொகுதி, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு தொகுதி. எப்படி சொல்லலாம், இப்ப எங்கட ஸ்கூல் எடுங்க பார்ப்போம். ஸ்கூலுங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி. எப்படி அங்க வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கோப்பு இருக்கும், கட்டமைக்கப்பட்ட ஒரு டீம் ஒன்று இருக்கும். பாருங்க, ஸ்கூலை கண்ட்ரோல் பண்றது யாரு? பிரின்சிபலா இருப்பார். பிரின்சிபலுக்கு கீழே பிரின்சிபல் வரணும்னா வைஸ் பிரின்சிபலா இருப்பார். அவருக்கு கீழே டீச்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவருக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு கீழே மானிட்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப இது இப்படி எல்லாமே வந்து கடைசியா யாரை வந்து கண்ட்ரோல் பண்ணும்னா ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இது இங்க ஒரு கண்ட்ரோலுக்காக ஒரு கட்டமைக்கப்பட்ட தொகுதி ஒன்று இருக்குது, சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி இருக்குது. இந்த உதாரணத்தை நான் எங்க அப்ளை பண்ண போறேன்னா, இப்ப பேங்க்ல அப்ளை பண்ண போறேன். எங்கட சென்ட்ரல் பேங்க் எடுப்போம், மத்திய வங்கி எடுப்போம். சரியா? இப்ப சென்ட்ரல் பேங்க் எந்த பேங்க்னாலும் சரிதான். நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். சரியா? சிபிஎஸ்எல், சென்ட்ரல் பேங்க் ஸ்ரீலங்கா. ஓகே, இதுல முகாமையாளர் இருப்பாரு, முகாமையாளருக்கு கீழே மேனேஜர், அதுக்கு கீழே ஸ்டாஃப், அதுக்கு கீழே அப்படி அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் வரைக்கும் வந்து கடைசியாக மக்கள் நாங்க இருப்போம். இப்ப எங்களை ஆட்சி பண்றது யாருன்னா சென்ட்ரல் பேங்கோட முகாமையாளரோ அல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த டீசென்ட்ரலைசேஷன்ல இந்த சென்ட்ரலைசேஷன்ல பிரச்சனைடா உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு 1 இயருக்கு முதல்ல, ஏன்னா ஒரு இயருக்கு முதல்ல, ஒரு இயர் இல்ல, ஒரு 2 இயருக்கு முதல்ல இந்த பணவீக்கம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு முதல் கேள்விப்படல் என்றாலும் அந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது பணத்தின் சப்ளை அதிகரிக்கப்பட்டால் அதோட வேர்த் வந்து குறையும், அதோட வெளு வந்து குறையுது. சப்ளை கூடுது, வெளு வந்து குறையுது. சரியா?
ஏனென்றா அதிக அளவான பணம் வந்து அச்சடிக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு ஸ்ரீலங்கால. சோ அதனால அதிக அளவான பணம் வந்து அச்சடிக்கப்பட்டு புழக்கத்துல விடப்பட்டுச்சு. சோ எங்களுக்கு தெரியும் எந்த பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி பிபி ஓஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் அடிப்படையில இயங்கும். என்ன பியூர் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல இந்த சப்ளைங்கிற விஷயமும் இந்த டிமாண்ட்ங்கிற விஷயமும் வரப்போகுது. அதிகமான பணம் அச்சடிக்கப்பட்டா சப்ளைங்கிறது கூடும். சப்ளை கூடினா அதுக்கான டிமாண்ட் குறையும். இப்ப டிமாண்ட் குறைஞ்சா அதுக்கான வெலு வந்து குறையுது. இதுதான் நடக்கிற விஷயம். ஒரு 5 இயர்ஸுக்கு முதல்ல ஒரு பைக் வாங்கணும்னா உங்களுக்கு 2 லேக் போதும். இப்ப அதே பைக், அதே பிராண்ட், அதே பைக், எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பட் நீங்க கையால செலுத்தக்கூடிய பணத்தின் பெருமதி ஒரு 5 லேக்கா இருக்க போகுது. என்ன ரீசன்? பைக் அதே பைக் தான். ஆனா உங்களோட பணத்தின் பெருமதி என்ன செஞ்சுட்டு போகுது? குறைஞ்சிக்கிட்டே போகுது. இயர் ஆக ஆக உங்களோட பணத்தின் பெருமதி குறையும். என்ன ரீசன்? இங்க புது பணம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களே, இங்க வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு சேமிச்சு வச்சாலும் அதோட பிரைஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ், ஒரு 15 இயர்ஸ் போகல அதோட வேர்த் வந்து குறைஞ்சுதான் இருக்க போகுது. அதை நாங்க ஃபீல் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா எங்கட முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க, நாங்க அந்த காலத்துல இதை இவ்வளவுக்கு வாங்கியிருந்தோம். பட் இந்த காலத்துல நாங்க இதை இவ்வளவுக்கு வாங்குறோம். இப்ப நாங்க எங்கட என்ன சொல்லலாம், எங்கட ஜெனரேஷனுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன் சொல்லலாம், இதை நாங்க இவ்வளவுக்கு வாங்கியிருந்தோம். என்னென்றால் பணத்தின் பெருமதி குறைஞ்சு கொண்டு போகுது. ரீசன் சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி. ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தொகுதிக்கு கீழே நாங்க இருக்கிறதால, அல்லது அந்த பணம் அப்படிங்கிறது கட்டுப்பட்ட ஒரு தொகுதிக்குள்ள இதழ. அது ஈஸியான விஷயம் இல்ல. பணம் அவங்க வந்து அச்சடிக்கணும் என்று சொல்றது ஈஸியான விஷயம் இல்ல. அதுக்கு நிறைய என்னது ப்ரோசஸ் இருக்குது. அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர்கிட்ட சிக்னேச்சர் வாங்க வேண்டியும், அப்ரூவல் எடுக்க வேண்டியும். அப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக இருந்தாலும் பணம் அச்சடிக்க தானே படுது. ஜஸ்ட் பேப்பர், ஒரு சிக்னேச்சரை வைக்கிறார், சிக்னேச்சரை வச்சு தந்துடுறார், அது சப்ளை ஆகுது, அதை கடையில கொடுத்தா எங்களுக்கு தேவையான சாமானை வாங்கிக்கொள்ளணும். அப்ப இங்க ஒரு பர்சன் மற்றும் ஒரு அத்தாரிட்டிங்கிறதுக்கு கீழே இந்த மணிங்கிறது இருக்குது. ஏன் ஒரு பர்சனை சொன்னேன்? உங்களோட கையில காசு இருந்தா எடுத்து பாருங்க. ஒருத்தர்கிட்ட சிக்னேச்சர் இருக்கு, ஒருத்தர்கிட்ட சிக்னேச்சர் இருக்கு. இது நாளைக்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா, சிபிஎஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா, இந்த பழைய 1000 நாணய தாள்களோ அல்லது ரூபாய்களோ ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி ஒரு நியூஸ் போட்டுட்டாங்கடா, உங்களோட கையில இருக்கிற காசு ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்தியாவில் நடந்துச்சு ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ்க்கு முதல்ல. ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அந்த நம்பிக்கை உடையது. எந்த நம்பிக்கை? ஒரு பர்சனால, ஒரு மையப்படுத்தப்பட்ட அத்தாரிட்டியால உங்களோட காசுண்ட வேர்த் வந்து குறையுது, அல்லது காசுக்கு மரியாதையே இல்லாம போகுது. ஒரு சிக்னேச்சர், ஒரே ஒரு வார்த்தை. சரி, இப்ப எல்லாம் விளங்கிட்டா? எல்லாம் விளங்கிட்டா டீசென்ட்ரலைசேஷன்ங்கிறது உங்களுக்கு ஈஸியா விளங்கிருக்கு. என்ன சொல்றேன்? டீசென்ட்ரலைசேஷன்ல லிமிடெட் சப்ளை. ஃபர்ஸ்ட் விஷயம் லிமிடெட் சப்ளை. அந்த லிமிட்டுக்கு மேல சப்ளை இல்லை. பிட்காயின் உலகத்திலேயே 21 மில்லியன் பிட்காயின் தான் சப்ளை பண்ணப்படும். 21 மில்லியன் பிட்காயினுக்கு மேல அதை உருவாக்கின சட்டோசி இருக்கிறாரே, அவர் யாருன்னே தெரியாது எங்களுக்கு. அவர் வந்து அதை ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணினா கூட எங்களுக்கு இந்த 21 மில்லியன் தான் இருக்க போகுது. அதுதான் பிளாக் செயின் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப லிமிடெட் சப்ளை. ஃபர்ஸ்ட் ரீசன் லிமிடெட் சப்ளை. இங்க யாருமே கட்டுப்பாடு இல்லை. இது எங்கட பிட்காயின் தான், இது உங்களோட பிட்காயின் தான், இதை நாங்க தான் ஆட்சி பண்றோம், இது எங்களுக்கு கீழே தான் இருக்கிறது. எந்த ஒரு கண்ட்ரியும், எந்த ஒரு பிரசிடென்டும், எந்த ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டியுமே பங்கேற்க முடியாது. அதை வந்து எங்கடது என்று சொல்லவும் முடியாது. சரியானே? ஓகே. சோ இதனால டீசென்ட்ரலைசேஷன்ங்கிறதால மக்கள் அதிகமாக விரும்பினாங்க. பண வீக்கத்துக்கு எதிராக தன்னோட மணியோட வேர்த்தை கூட்டணுங்கிறதுக்காக டீசென்ட்ரலைசேஷன்ங்கிறது வேர்த் வந்து பேசப்பட்டுச்சு. இந்த டீசென்ட்ரலைஸ்ல இந்த டெஃபி, அந்த டெஃபி என்று சொல்றது இதுதான், டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் சொல்லுவோம். ஃபைனான்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தா இதுல டபுள் எழுத்தும் இது டபுள் எழுத்தும் சேர்ந்து டெஃபி என்று சொல்லி ஒரு வேர்ட் வந்துச்சு, அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அது பிறகு டிரான்ஸ்பரன்சிங்கிற வேர்ட். டைம் போயிட்டு ஓகே, நான் குயிக்கா முடிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சிங்கிறது என்னண்டா சிம்பிள் பாருங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், எந்த அக்கௌண்ட் நம்பர் உங்கள்ட்ட இருக்குதுன்னு வைப்போம். எந்த கொமர்ஷியல் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் உங்கள்ட்ட இருந்தா உங்களுக்கு பார்க்க இயலுமா எந்த அக்கௌண்ட் எப்ப வந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்க இயலாது. எந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு சல்லி இருக்குதுன்னு உங்களால பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. எந்த அக்கௌண்ட்டுக்கு இதுக்கு முதல் யாரு பணம் அனுப்பிக்கிறாங்க, நான் யாருக்கு டிரான்சாக்சன் பண்ணிக்கிறேன், எவ்வளவு காசு வந்து, எதுவுமே உங்களுக்கு பார்க்க இயலாது அன்டில் உங்களுக்கு ஒரு என்னது ஒரு லெட்டர் இல்லாத வரைக்கும். என்ன நீங்க வந்து லோ ஒரு அத்தாரிட்டியை நாடணும். லோ என்று சொல்றது என்ன? நீதிமன்றத்தை நாடி அங்கிருந்து ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஏதாவது பிரச்சனைகளா இருந்தா மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லாமே ரிவீல் பண்ணப்படும், அல்லது அது வரைக்குமே ரிவீல் பண்ணப்படாது. அப்ப கஷ்டம். டிரான்ஸ்பரன்சிங்கிறது இல்ல.
சரி, எங்கட அத்தாரிட்டிக்கு கீழே நாங்க இருந்தோம்னா அங்க டிரான்ஸ்பரன்சி விஷயமே இல்லை. பட் இந்த டீசென்ட்ரலைஸ்ட்ல இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிற விஷயம் எல்லாருக்கும் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் இருந்தா போதும், அவரோட டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். என்ன டீட்டெயில்ஸ்? பர்சனல் டீட்டெயில்ஸ் இல்ல, அவரோட வாலெட்டோட டீட்டெயில்ஸ். இப்போ அக்கௌண்ட் நம்பராக சொல்லுவோமே, அட்ரஸ்ங்கிறது அக்கௌண்ட் நம்பராக இருந்தா அவர் அக்கௌண்ட் எப்ப கிரியேட் பண்ணப்பட்டுச்சு, யார் இந்த அக்கௌண்ட்டுக்கு முதல்ல காசு அனுப்பினாங்க, என்னென்ன காசு இப்ப வச்சு கொண்டிருக்கிறார், இதுக்கு பிறகு என்னென்ன டிரான்சாக்சன் நடத்தி இருந்தார், யாருக்கிட்ட இருந்தெல்லாம் காசு வந்துச்சு, என்ன டைப்பான காசு வந்துச்சு, எவ்வளவு ஹோல்டு, எவ்ரி திங் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் குயிக்கா உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு விஷயத்த நான் காட்டுறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதால நான் இவரை மட்டும் காட்டுறேன். சரியா, இதை வந்து நாங்க இங்க பார்ப்போம். பிஎஸ்சி எக்ஸ்ப்ளோர் என்று சொல்லுவோம். இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் குயிக்கா காட்டுறேன். சரியா, ஒரு 1 மினிட்டுக்குள்ள. ஓகே, இதெல்லாமே வந்து லாஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ற ஒரு டேப்புக்குள்ள இருக்கும், அல்லது லாஸ்ட் பிளாக் என்று சொல்லி. இப்போ நாங்க லாஸ்ட் டிரான்சாக்ஷன் எடுப்போம். இப்போ இதுல நான் வந்து இது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் இருக்கக்கூடியதை கிளிக் பண்றேன். ஸோ இங்க ஒரு அமௌண்ட் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆகிது பிஎன்பியில். ஓகே, அப்ப நம்ம இந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணுவோம். இந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இதுதான், கொஞ்சம் கொடுங்க, இதுதான் இந்த வாலெட்டோட டீடைல்ஸ். இந்த வாலெட், இந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கக்கூடிய, இந்த அக்கௌண்ட் நம்பர், இந்த ரிதன் அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கக்கூடிய வாலெட்டோட பேங்க் அக்கௌண்ட் தான் இது. பேங்க் அக்கௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இது வாலெட் அட்ரஸ். சரியா, இதுல பாருங்க இவர ஹோல்டிங்ஸ் வரப்போகுது. எவ்வளவு ஹோல்டிங்ஸ் இவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டுது. எத்தனை பிஎன்பி கோயின் வச்சிருக்காரு? 5 பிஎன்பி வச்சிருக்காரு. வேர்த் வந்து $3700. இதெல்லாமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய டோக்கனோட வேர்த். அதுக்கு பிறகு இவர் இந்த அக்கௌண்ட் எப்ப கிரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் 222 நாட்களுக்கு முதல்ல கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. லாஸ்ட் அவர் டிரான்சாக்ஷன் பண்ணியார் ஜஸ்ட் ஒரு 20 செகண்டுக்கு முதல்ல. இந்த அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்டா காசு அனுப்பினது இந்த அட்ரஸ் ஃபண்டட் பை அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அதுல டிரான்சாக்ஷன் ஐடி போட்டுக்கிறாங்க. இப்போ இதுல இந்த டிரான்சாக்ஷனை மட்டும் நம்ம எடுப்போம். சரி, இந்த இப்ப நடந்துச்சு தானே டிரான்சாக்ஷன், இந்த டிரான்சாக்ஷன் எடுப்போம். ஓகே, இந்த டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணுவோம். இப்ப இதுல இது வந்து என்ன சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிளா நாங்க காசு அனுப்பினது பிறகு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசிப்ட் மாதிரி. இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ்ங்கிறது ரிசிப்டோட நம்பராக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஸ்டேட்டஸ்ங்கிறது உங்களோட காசு செலுத்தப்பட்டு விட்டது சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறதாக இருக்கலாம். இது வந்து பிளாக்காக இருக்கலாம். பிளாக் சரியா, வேற லெவலா இருக்கும் பிளாக். இந்த கன்ஃபர்மேஷன் 24 பிளாக்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கிறது. இங்க 1 மினிட் ஆகுது. இதை நாங்க சொல்லுவோம் டைம் ஸ்டம்ப் அப்படின்னு சொல்லுவோம். டைம் ஸ்டம்ப் அப்படின்னு சொன்னா நேர முத்திரை என்று அர்த்தம். இது ஒரு தடவை இங்க வந்துட்டு சொன்னா எதாலையுமே எடிட் பண்ண இயலாம். சரியா, ஓகே. அடுத்தது இங்க ஃப்ரம் யாருக்கிட்ட இருந்து, இந்த அக்கௌண்ட் கிட்ட இருந்து யாருக்கு, இந்த ஒரு இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பப்பட்டுப்பட்டிருக்கு. எவ்வளவு அனுப்பப்பட்டுப்பட்டிருக்குது? $16 $16 வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இதுக்கான ஃபீஸ் இங்க இருக்கும், இதுக்கான கேஸ் ஃபீ இங்க இருக்கு. அப்ப ஒரு டீட்டெயில்ஸ் எடுக்கிறோம் பாருங்க. அப்போ இதனால என்ன யூஸ் கிரிப்டோலண்டா, ஒரு ப்ரொஜெக்ட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணினோம்னா அவங்களோட A to Z டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அதனால எங்களுக்கு குழப்பம் வராது, இந்த ப்ரொஜெக்ட் லொஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்லி நாங்க ஃபண்டமெண்டல் அனலைஸ்ல மிக தெளிவாக படிப்போம். இவ்வளவுதான் டிரான்ஸ்பரன்சி. அடுத்த விஷயம் இந்த ஓகே, இதுல இப்ப இந்த செக்யூரிட்டி. சரி, செக்யூரிட்டினா என்ன? எங்களுக்கு தெரியும் செக்யூரிட்டின்றது ஒரு சேஃபாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றை சேஃபாக வச்சுக்கொள்ளதான் செக்யூரிட்டி. இதுல இன்னொரு வேர்ட் இருக்குது, இமியூட்டபிலிட்டி என்று சொல்லுவோம். இமியூட்டபிலிட்டினா என்னென்றால், இந்த நேர முத்திரை என்ற ஒரு விஷயம் காட்டினே, அதுதான் இது எடிட் பண்ண இயலாது. இதை நாங்க வேற லெவல்ல படிப்போம் பிளாக் செயின்ங்கிற கிளாஸ்ல. நான் இவரது சுருக்கா சொல்லி முடிக்கிறேன். செக்யூரிட்டி சொன்னா வேர்ல்டுல எந்த டெக்னாலஜியாலையும் யாராலையும் ஹெக் பண்ண இயலாத ஒரு விஷயம். சரியா, ஓகே. இதுதான் செக்யூரிட்டி. வேற லெவலான ஒரு செக்யூரிட்டி கொடுத்திருப்பாங்க, நாங்க அதை டீப்பா லேர்ன் பண்ணோம். ஸோ இவ்வளவுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸாக இருக்கும். அதுக்கு பிறகு சில முக்கியமான கிரிப்டோ கரன்சிஸை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களை கேட்டா நீங்க சொல்லணுமே, நேற்று ஒரு ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணீங்க, கிரிப்டோ ட்ரேடிங் என்ன கரெக்டா சொல்லணும். சில சும்மா கிரிப்டோ கரன்சி 2-3 செல்லுங்க கேட்டா செல்லணும். ஸோ அதுக்காக வேண்டி சொல்றேன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவர் வந்து பிட்காயின் BTC இவரோட டிக்கர். இது வந்து லோகோன்னு செல்லும். இது டிக்கராக இருக்கும், இது நேமாக இருக்கும், இது வந்து லோகோவாக இருக்கும். முக்கியம் கிரிப்டோ கரன்சிகள்ல சில வேர்ட்ஸ் வந்து நான் எட் பண்ணிக்கிறேன். என்னத்து சொன்னேன்டா, 2009ஆம் ஆண்டு சட்டோசி நாகமோட்டோவால ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. டீசென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் வந்த ஒரு டிஜிட்டல் கரன்சி. 21 மில்லியன் கோயின் தான் லிமிடெடாக இருக்கும். இது பிட்காயின் அண்ட் இல்ல, எல்லா கோயினும், எல்லா கோயினுக்குமே லிமிடெட் இருக்கும், 2-3 தவிர. சரி, அங்க அன்லிமிடெட் சப்ளை கொடுத்திருப்பாங்க சில ப்ராஜெக்ட்டுகள். ஓகே, அப்ப இதுதான் பிட்காயினை பத்தினது. அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னா, 2ஆவதாக இருக்கிறவர் வந்து எத்தீரியம் என்று சொல்றாரு. எத்தீரியம் நான் சொல்லியிருந்தேன், இந்த 2003 2014 2015 தான் லைவுக்கு வந்துச்சு. பட் 2013 அதுக்கான ஐடியா எடுத்து, அதுக்கு பிறகு கிரவுட் ஃபண்டிங் எடுத்து, அது விட்டாலிக் என்று சொல்றவர் இப்ப இவங்களோட தான் இருக்காரு. நீங்க அந்த ட்விட்டர்ல பார்க்கலாம். இன்னொரு படியும் சரியா.
இன்னொரு ஆள் மாதிரி தான் இருப்பார். 2015 லைவுக்கு வருது இந்த எத்தீரியம்ங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சரோட வந்தார். என்னது? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதுல இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்லி அதுக்கு பிறகு இந்த டி ஆப்ஷன்ட்டும் ஒரு விஷயம் வந்துச்சு. இப்பயும் அது பயன்பாடுலாம் இருக்குது. பட் அந்த அளவுக்கு ஒரு growth இல்ல இதுல, சரியா, எத்தீரியத்துல. பட் அதுக்கு பிறகு வந்த நிறைய ப்ராஜெக்டுகள்ல அதை விட அட்வான்ஸ் ஆன ஃபீச்சர் இருந்துச்சு. அடுத்தது பிஎன்பி கோயின், பைனான்ஸோட நேட்டிவ் டோக்கன். ஸோ இவரோட கதை வந்து வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாமே செல்ல சும்மா சொல்றேன். இந்த பிஎன்பி கோயின் ஃபர்ஸ்ட்ல வந்து ஓகே, இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இடத்துல குயிக்கா சொல்றேன். என்னன்னா இந்த கோயினுங்கிறது வேற, இந்த டோக்கனுங்கிறது வேற. கிரிப்டோ கோயினுங்கிறது வேற, கிரிப்டோ டோக்கனுங்கிறது வேற. கிரிப்டோ கோயின் என்றால் இவருக்கு ஓனான ஒரு பிளாக் செயின் இருக்கு. ஓனா பிளாக் செயின் இருப்பார். இவர் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல பில்ட் பண்ணப்பட்டிருக்க மாட்டார். இவருக்குண்டே ஓனா பிளாக் செயின் இருக்கு. சரியா, பிளாக் செயின் இருக்கு. இந்த டோக்கனுங்கிறது என்னன்னா இவர் ஏதாவது ஒரு பிளாக் செயின்ல தங்கி வாழ்வாரு. ஏதாவது ஒரு பிளாக் செயின்ல ஹோஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொன்னேனே அது. அப்ப அப்ப ஃபர்ஸ்ட்ல இந்த பைனான்ஸோட கோயின் அப்படிங்கிறது, பைனான்ஸோட இந்த பிஎன்பிங்கிறது ஃபர்ஸ்ட்ல ERC20 டோக்கனாக இருந்துச்சு. இதுல 3 டைப்ஸ் ஆன நிறைய டைப்ஸ் ஆன டோக்கன் இருக்குது. ஃபேமஸ் ஆக பேசப்படுறது வந்து இப்ப PEP20 டோக்கன்ஸ் சொல்லுவோம், TRC20 டோக்கன் சொல்லுவோம், ERC20 டோக்கன் சொல்லுவோம். எத்தீரியத்தோட டோக்கன்ஸை தான் நாங்க ERC20 சொல்லுவோம். ஸோ அதுல 2017ஆம் ஆண்டு வருது. 2017ஆம் ஆண்டு டோக்கனை உருவாக்கினவங்க பாருங்க அவங்களோட வளர்ச்சியை. 2019ஆம் ஆண்டு இந்த டோக்கனை கொயினாக மிக்ரேட் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்குது. மிக முக்கியமான ரீசன் இந்த பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வேற லெவல் ஃபியூச்சர் எல்லாமே வேற லெவலா தான் இருந்துச்சு. நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ட்ரேடிங் ஃபீஸ் ஆகட்டும், அதற்குரிய ஹிபவேஸ் ஆகட்டும், பைனான்ஸ் லான்ச் போர்ட் ஆகட்டும், பேமெண்ட்ஸ் கேட்வே ஆகட்டும், எவ்ரி திங் நல்லாவே இருந்ததால நல்ல ஒரு வளர்ச்சி. இப்போதைக்கும் வேர்ல்டுல நம்பர் 1 வந்து தக்க வச்சு கொண்டிருக்கிறது இந்த பைனான்ஸோட எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகே, இதனால பைனான்ஸ் கோயினை பத்தி நான் இங்க கதைக்க வேண்டி இருந்துச்சு. ஓகே, அடுத்தது சொலோனா. ஸோ சொலோனா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் பியர் மார்க்கெட்ல FTXோட கொலாப்ஸ்ல கிட்டத்தட்ட $262 இருந்து $2 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்ப அதே மாதிரி $272 திரும்ப பெக் ஆகிட்டு வந்திருக்குது. நல்ல ஒரு growth சொலோனா. என்ன ரீசன்டா எப்படி அந்த காலத்துல எத்தீரியம் வந்துச்சோ அது மாதிரி இந்த ஒரு லாஸ்ட் புல் ரன்ல வந்ததுதான் இந்த சொலோனா. வேற லெவல் ஃபியூச்சர், வேற லெவல் எல்லாமே வேற லெவலா இருந்துச்சு. ஸ்பீட் இருந்தாகட்டும், அடுத்து ஸ்கேலபிலிட்டி ஆகட்டும், அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே. ஃபர்ஸ்ட்டுக்கு NFT கொடுத்தானுங்க, நான் ஃபங்க்ஷனபிள் டோக்கன். ரெண்டாவது டெஃபிக்குள்ள கால் வச்சானுங்க. மூன்றாவது ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்டரிக்குள்ள கால் வச்சானுங்க. நாலாவது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு கால் வச்சானுங்க. பிறகு வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனை கொண்டு வந்தானுங்க. பிறகு அந்த மீம்ஸ் கோயினை உருவாக்கக்கூடிய ஸ்மார்ட் கான்ட்ராக்டையுமே கொண்டு வந்தாங்க. எதையுமே விட்டு வைக்கல. எல்லாத்தின் கலவையும் தான் இது சொலோனா கோயின் அப்படின்னு சொல்றது சார். அதனால இவருக்கு அதிகமான டிமாண்டும் இருக்குது. இன்னுமே இவரோட பிரைஸ் வந்து கூடத்தான் போகுது. சரியா, ஓகே. அடுத்தது சரி, இப்ப இதுவரைக்கும் சொன்னது எல்லாம் கிளியராக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் சொன்னது எல்லாம் கிளியர். எனக்கு பிக்க செட்ல போடுங்க எல்லாரும். கீழே போடுங்க. கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கிளியர். நல்லா. இப்பதான் நாங்க இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கு வர போறோம். இந்த ட்ரேடிங்கை பத்தின இன்னும் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். இதை பத்தின இன்னும் ஃபர்தரான சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். அதுதான் இந்த கிரிப்டோ ட்ரேடிங். இப்போ ட்ரேடிங்கை பத்தின நான் ஃபுல்லா உங்களுக்கு நாலேஜ் வந்து தர போறேன். இந்த ட்ரேடிங்ல என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியானே? ஓகே. ட்ரேடிங் எங்களுக்கு தெரியும், வாங்குறதும் விற்கிறதும். கிரிப்டோ ட்ரேடிங் டிஜிட்டல் அசெட்டை வாங்குறதும் விற்கிறதும். ஸோ அதுல சில டைப்ஸ் இருக்குது. மேஜரா எல்லாராலும் பேசப்படுறது ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங். பட் இதுக்குள்ளேயே டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்குது. காப்பி ட்ரேடிங், ICO ட்ரேடிங், பொட் ட்ரேடிங், அப்படி இப்படி சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளேயுமே இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் என்ன, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரி, ஸ்பாட் ட்ரேடிங் என்றா என்ன, ஃபியூச்சர் ட்ரேடிங் என்றா என்ன அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிம்பிளா சொல்றேன். ஸ்பாட் ட்ரேடிங்ன்றது என்னண்டா உங்களோட காசு, சரியா, உங்களோட காசை நீங்க
உங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டுல வச்சு கொள்றதுதான் ஸ்பாட் ட்ரேடிங்க்கு உதாரணமா சொல்லலாம். ஃபியூச்சர் ட்ரேடிங்டா உங்கள்கிட்டயும் காசு இருக்கும், பட் அந்த பொருளை வாங்குறதுக்கான போதிய அளவு காசு இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா இன்னொருத்தர ஃப்ரெண்டோட சப்போர்ட்டால 2 பேருமே போய் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து உங்களோட ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போவார். என்ன ரீசன்னா உங்களோட காசை விட அதிகமாக பங்களிப்பு செய்தது உங்களோட ஃப்ரெண்டாக இருப்பார். பட் அவர்கிட்ட அந்த பொருள் இருந்தாலுமே அந்த பொருள்ல வரக்கூடிய லாபமும் நட்டமும் உங்களோட தான் இருக்கும். இதுதான் ஃபியூச்சரும் ஸ்பாட்டும். இப்ப நான் கிளியரா விஷயத்துக்கு வரேன். ட்ரேடிங் சம்பந்தமாக பிட்காயினுக்கு வந்து கதை. ஓகே, சரி. இதுல நீங்க டெக்னிக்கல் அனலைஸ் படிச்சுட்டு ஃபுல்லா டெக்னிக்கல் அனலைஸ் படிச்சுட்டு மார்க்கெட்டை அனலைஸ் பண்றீங்க. அதுல உங்களுக்கு கிடைக்குது ஒரு பிட்காயின் இன்றைக்கு $100 இருக்குதாம், நாளைக்கு வந்து எவ்வளவாக மாறப்போகுதுன்னு சொன்னா $150 மாறப்போகுதுன்னு சொல்லி உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ்ல நீங்க வந்து ஃபைன் பண்ணி கொள்றீங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்றீங்கன்னா உங்ககிட்ட வந்து $100 தான் இருக்குது. உங்ககிட்ட $100 தான் இருக்குது. அப்ப அந்த $100 கொண்டு போயிட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன செய்றீங்கன்னா ஒரு பிட்காயினை வாங்குறீங்க. $100 வாங்குறீங்க. $100 வாங்கினா எத்தனை கிடைக்கும்? ஒரு பிடிசி கிடைக்கும். ஒரு பிட்காயின் வந்து கிடைக்க போகுது. இப்படி கிடைச்ச பிட்காயினை அடுத்த நாள் டுமாரோ என்ன செய்றீங்கன்னு சொன்னா $150 வந்து செல் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? $50 கிடைச்சிருக்கும். 150ல இருந்து 100 கழிச்சு விட்டோம்னா இது ஆரம்பத்தை கழிச்சு விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கும். அதுதான் இந்த ப்ராஃபிட்ங்கிற விஷயம். ஓகே, இது சிம்பிளா எல்லாருக்கும் விளங்கக்கூடியது, பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எல்லாருமே இதைத்தான் செய்வாங்க. ஸ்டார்டிங்ல இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்க இந்த ஸ்பாட் ட்ரேடிங்ங்கிற விஷயத்துல. ஓகே, அடுத்தது 2வது விஷயம் தான் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம். இப்ப எல்லாரும் இந்த கிரிப்டோக்குள்ள வர எல்லாரும் குயிக்கா மில்லியனர் ஆகலாம், பில்லியனர் ஆகலாம் நம்பிட்டு வர்றது இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கை நம்பி. பட் இது எவ்வளவு ஹை ப்ராஃபிட்டபிளா இருக்குதோ, ஹை பிஆ இருக்குதோ, ஹெச்பி ஹை ப்ராஃபிட்டபிளா இருக்குதோ, அதே மாதிரி ஹை லொஸுக்கும் வந்து வழிவகுக்கும். சரியா? என்ன ரீசன் சொல்றேன்னு கேளுங்க. இப்ப உங்கள்ட்ட அதே $100 தான் இருக்குது. ஓகே, உங்கள்ட்ட அதே $100 தான் இருக்குதுங்க. அதே $100 தான் இருக்குது. பட் நீங்க வாங்கணும் பிட்காயின் 10 பிட்காயின் வாங்கணும். $100 வச்சுக்கொண்டு 10 பிட்காயின் வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு $1000 வேணும். ஏன்? ஒரு பிட்காயின் பிரைஸ் வந்து $100. 10 பிட்காயின் வாங்கணும்னு சொன்னா $1500 உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சாரி $1000 தேவைப்படுது. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா இந்த $100 வச்சுக்கொண்டு இந்த லிவரேஜ்ங்கிற விஷயத்தை யூஸ் பண்றீங்க. எக்ஸ்சேஞ்ச். இந்த லிவரேஜ் எதுக்கு சமன்டா? லோனுக்கு சமம். லோன் உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்கு சமம். அப்ப இந்த கடனை வாங்குறீங்க. எத்தனை கடன் வாங்குறீங்கன்னா 10x கடன் வாங்குறீங்க. அதாவது இந்த 10xங்கிறது உங்ககிட்ட இருக்கிற காசை வந்து பெருக்கி விடும். உங்களோட $5 தான் இருக்குதுன்னு சொன்னா அது நீங்க 10x யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா 10x வந்து உங்களுக்கு எப்படி மாறும்னா $50 மாறும். இதான் லிவரேஜ் என்று சொல்றது. சரியா? எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு லோன் உண்டு தான். அப்படி தந்து உங்கள்ட்ட எவ்வளவு இருக்கும் என்று சொன்னா $1000 இருக்கு. இப்ப $1000க்கு நீங்க எத்தனை பிட்காயின் வாங்கலாம்? 10 பிட்காயின் வாங்கலாம். 10 பிட்காயினுமே நெக்ஸ்ட் அடுத்த நாள் நீங்க எவ்வளவுக்கு செல் பண்ண இயலும்? $1500 வந்து செல் பண்ண இயலும். $1500 செல் பண்ணது பிறகு நீங்க கடன் வாங்கின அதே $1000 வந்து கொடுத்துருங்க. நீங்க வாங்கின கடனை கொடுக்க போறீங்க. அப்ப $1500 இந்த $1500 இருந்து $1000 நீங்க வாங்கினதை கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது $500. ரைட்டா? இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயம். இப்போ டோட்டலாவே உங்களுக்கு $500 வந்து இங்க ப்ராஃபிட் கிடைக்க போகுது. இங்க வந்து $50 தான் ப்ராஃபிட் கிடைக்க போகுது. என்ன ரீசன்? குவான்டிட்டி டிஃபரெண்ட். குவான்டிட்டி டிஃபரெண்ட் ஆகணும்னு சொன்னா அவங்களோட அமௌண்ட் வந்து கூட. சிம்பிள். சரியா? சின்ன விஷயம் தான். இது விளைஞ்சா ஃபியூச்சர் ட்ரேடிங், ஸ்பாட் ட்ரேடிங் விளைஞ்சா. இப்போ இதுக்குள்ளதான் நீங்க ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிட்டு போறீங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு கிளியர். சரியா? ஓகே, டன் டன். ஓகே, அப்ப ஸ்பாட் ட்ரேடிங்டா என்ன? உங்களோட காசுல ஒரு பொருளை வாங்கி நீங்க வச்சுக்கொள்றது. ஃபியூச்சர் ட்ரேடிங்ல உங்களோட ஃப்ரெண்டோட காசையுமே சேர்த்து நீங்க ஒரு பொருளை வாங்கி அந்த அந்த பொருளை அவரோட வீட்டுல வச்சுட்டு வர்றது. இதுல லொஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நான் சொல்லல, ப்ராஃபிட்டை மட்டும் சொல்ல. லொஸ் ஆகுறது எப்படின்னா இப்ப இந்த இதுல வந்து உங்களோட $100, உங்களோட ஃப்ரெண்ட் வந்து $900. இப்ப இதுல அதிகமா பங்களிப்பு செய்தது உங்களோட ஃப்ரெண்ட். அப்ப இவர் என்ன செய்வாருன்னா நான் தானே அதிகமா காசு போட்டிருக்கேன்,
அப்ப அந்த பொருளை எனக்கிட்ட தான் நான் வச்சுக்கொள்றேன் அப்படின்ட்டு இவர் இந்த பொருளை கொண்டு போய் அவர் வீட்டுல வைப்பாரு. வச்சுட்டு செல்வார் அப்படின்னு சொன்னா ரிஃப்கி நீயும் நானும் தான் சேர்ந்து பொருளை வாங்கினோம். பட் வந்து எந்த காசு எனக்கு சேஃபா தேவை. அப்ப இந்த பொருளோட பிரைஸ் வந்து 900 ரூபாய் கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா நான் செல் பண்ணி விட்டுருவேன். அதை உன்னோட கேட்க மாட்டேன் பார்க்க மாட்டேன். உண்ட $100 லொஸ் ஆகினா எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த $900 எனக்கு லொஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷனை போட்டு அதுக்கான ஒரு பிரைஸை கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அதுதான் இந்த ஒரு பிரைஸாக இருக்கும். இந்த பிரைஸை நாங்க ஃபியூச்சர் ரேட்ல கோல் பண்ணுவோம். லிக்விடேட் பிரைஸ் என்று சொல்லுவோம். லிக்விடேட் ஆகிற பிரைஸ் என்று சொல்லுவோம். அப்ப இந்த லிக்விடேட் பிரைஸுக்கு எப்போ உங்களோட இந்த வாலெட்டோட பிரைஸ் ரீச் ஆகுதோ, அந்த அந்த கொயினோட பிரைஸ் ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்சேஞ்ச் அந்த ரேட்டை க்ளோஸ் பண்ணணும். அப்போ உங்களோட வாலெட்ல இருந்த காசு வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதுல அர்த்தம். சரியா? அப்ப ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் ஸ்பாட் ட்ரேடிங் இப்ப பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு விளங்கும் எது சேஃப் ஆனது, எது பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆனதுன்னு சொல்லி. சிம்பிள். ஸ்பாட் ட்ரேடிங் பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், லோ ரிஸ்கா இருக்கும், லோ ப்ராஃபிட்டபிளா இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். எல்லாமே இங்க ஈஸியா செய்யலாம் ஸ்பாட் ட்ரேடிங்ல. ஃபியூச்சர் ட்ரேடிங் எடுத்தீங்கன்னு சொன்னா ஹை ப்ராஃபிட்டபிள், ஹையா லொஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யறீங்கன்னு சொன்னா அப்படியான விஷயங்கள் இதுல இருக்கும். பட் எப்பண்டா ஒரு ப்ராப்பரான வேயை நீங்க ஃபாலோ பண்ணாது, உங்களுக்கு ப்ராப்பரா ஒன்று செய்ய தெரியாதுன்னு சொல்லி செய்ய போகல, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் எல்லாமே கிளியரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செய்ய போனீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வேற லெவலா இருக்க போகுது. அந்த வேயை தான் நாங்க உங்களுக்கு காட்டி தர போறோம். சரியா? எவ்வளவு ஈஸியா செய்யலாம். ஒரு டெக்னிக் நான் எல்லாமே லைவா காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம் லைவா. சரி, இப்ப இதுல அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். நாங்க இந்த எல்லாரும் கேட்ட விஷயம் தான், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ல எட் பண்ண மாதிரி மந்த்லி 1 லேக் நாங்க ஏர்ன் பண்ண இயலுமா உங்களோட கிரிப்டோ கரன்சி கோர்ஸ்ல ஜாயின் ஆகலாம். மந்த்லி 1 லேக்கு மேல ஏர்ன் பண்ண இயலும். இது என்னோட மினிமம் சரியா, மினிமைஸ் ஆன ஒரு கணக்கு தான் நான் போட்டு வச்சிருக்கிறது. ஈவன் நாங்க நிறைய ப்ரோவன் ஸ்ட்ராட்டஜியே கொடுத்திருந்தோம். நீங்க எங்கட பைனான்ஸ் ப்ரொஃபைல் ஆகட்டும் அல்லது எங்கட டெலிகிராம் சேனல் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நீங்க அதுக்கான ப்ரூஃப் நீங்க பார்த்து வரலாம். சரியானே? ஓகே. இப்ப மந்த்லி 1 லேக் பாசிபிளா? எஸ். அதான் பெருசா போட்டீங்க என்ன? எஸ் என்று போட்டீங்க. எப்படி பாசிபிள்டா, நீங்க வந்து ஒரு $150 மார்ஜினோட வரணும் உள்ளுக்கு. சரியா? $150 இனிஷியல் மார்ஜினோட நாங்க வருவோம். இப்படி இனிஷியல் மார்ஜின் எங்கட $150 என்று சொல்றது கிட்டத்தட்ட $100 30,000 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 45,000 ரூபாவாக இருக்க போது உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இதுக்கு குறையும் போடலாம், கூடயும் போடலாம். நான் சொல்றது இப்ப மினிமமா இந்த அமௌண்ட் வச்சுக்கொண்டு 1 லேக் ஏர்ன் பண்றது எப்படின்னு சொல்றேன். நீங்க ஆல்ரெடி கிரிப்டோவில் இருந்தாலும் இந்த வேயை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். சரியா? இப்ப நாங்க இது யூஸ் பண்ண போற ட்ரேட் டைப் வந்து ஃபியூச்சர் ட்ரேட். ஏன் ஃபியூச்சர் ட்ரேட்ல தான் நாங்க அதிகமான சைஸ் மார்ஜின் வந்து யூஸ் பண்ணலாம். எங்கள்கிட்ட குறைவான காசு இருந்தாலும் லிவரேஜை யூஸ் பண்ணிக்கொண்டு. அப்ப ஒரு மார்ஜின், ஒரு ரேட் பேர் ரேட் நாங்க மார்ஜின் வந்து யூஸ் பண்ணுவோமா $12. $12 தான் எங்கட மார்ஜினாக இருக்கும் ஒரு ரேட்டுக்கு. சரியா? அந்த ஒரு ரேட்ல $12 என்று சொன்னா நாங்க யூஸ் பண்ற லிவரேஜ் வந்து 20x ஆக இருக்கு. அதாவது இந்த 12 எப்படி பெருக்கப்படும்டா 20ஆல பெருக்கப்படும். 20ஆல பெருக்கப்பட்டு இந்த ஒரு சைஸுக்கு 240 கிட்ட வரும் நினைக்கிறேன். 120, 240, $240 வந்து உங்களுக்கு ரேட் நடக்கும் $12 வச்சு. அந்த 240ல 30%, அதாவது உங்களோட அந்த $12ல 30%, 3.60 $3.60 வரப்போகுது. 60ன்னு சொல்லலாது, 60 வரப்போகுது. இப்ப இதுல இந்த இதுல வந்து ஒரு 0.110% வந்து 10% வந்து ஃபீஸுக்கு போச்சுன்னா எங்களுக்கு மிஞ்ச போறது $3.5. $3.5 மிஞ்ச போகுது. இப்படி சின்ன ரேட் ஒரு நாளைக்கு 3 தான் செய்யுது. அதை எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்றது, எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்ப நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பெர் டே 3 தான் செய்யும். அப்போ ஒரு ரேட்ல ப்ராஃபிட் உங்களுக்கு $3 கிட்டத்தட்ட நினைக்கிற மாதிரி 1000 ரூபீஸுக்கு மேல் 1000 ரூபீஸ் கிட்ட வரும். சரியா? ஓகே. அப்ப 3 ரேட் பண்ண கொள்ள உங்களுக்கு 3000 கிட்ட வந்துடும். அதான் நீங்க போட்டீங்க. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொன்னா அதை நீங்க 3ஆல பெருக்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு டோட்டலாவே இவ்வளவு கிடைக்குது. இது வந்து ஒரு ரேட்டுக்குரியது, இது 3 ரேட்டுக்குரியது. ஸோ $10,050 வந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? $50 வந்து கிடைக்க போகுது. அப்ப இதை நீங்க பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 கிட்ட வரப்போகுது. அப்ப டோட்டலா 30 டேஸுக்கும் நாங்க பெருக்கி விட்டோம் என்று சொன்னா எங்களுக்கு $315 வரப்போகுது. $315 நீங்க பெருக்கி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 லேக் கிட்ட வரும். பட் இப்ப இது எல்லாமே ப்ராஃபிட் தான் வருமானு கேட்டா இல்ல. எல்லாராலும் எல்லா ரேட்டுமே ப்ராஃபிட்டபிளாக எடுத்துக்கொள்ள முடியாது. எங்கட அனலைஸ் எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே
சம்டைம்ஸ் மார்க்கெட்ல மெனிப்புலேஷன்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி, லொஸ் இல்லாம ரேட் பண்றது எப்படின்லாம் சொல்லித்தரேன். இருந்தும் ஒரு ரேட் 2 ரேட் மிஸ் ஆகிச்சு என்று சொன்னால் 1 அல்லது 2 ரேட் வந்து லொஸ் ஆகலாம். அப்ப அதுல இருந்து நீங்க கழிச்சு விட்டுட்டு ஒரு $15 லொஸுக்கு கழிச்சு விடுங்களேன். அப்ப $300 வந்து உங்களுக்கு மிஞ்ச போகுது. கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதோட டபுள் மடங்கு உங்களுக்கு ஒரு மடங்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. எப்ப எண்ட் ஆஃப் த மந்த் டபுள் மடங்கு கிடைக்க போகுது. எண்ட் ஆஃப் த மந்த் சரியா ப்ராப்பரா டிசிப்ளினா ரேட் பண்ணினீங்கன்னு சொன்னா, இதை நான் சொல்றது எப்படின்னு சொன்னா ஸ்னோ பால் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். ஸ்னோ பால் எஃபெக்ட் சிறிய சிறிய துளிகளாகத்தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டேஸ் நல்ல பெருசான ஒரு ப்ராஃபிட்டை நீங்க பார்க்கலாம். இப்ப ரீசெண்டா வெள்ளம் வந்து இருந்துச்சுன்னு, வெள்ளம் வந்ததுக்கு முக்கியமான ரீசன் மழை. மழையை பாருங்க, ஒரு சின்ன சின்ன துளியா தான் விழுகுது. அப்ப எல்லா இடத்துலயுமே கன்சிஸ்டன்ட் எப்படி கன்சிஸ்டண்டா தொடர்ந்து சின்ன சின்ன துளிகளாக விழும்போது அதோட பழத்தை பாத்தீங்களா எவ்வளவு பெருசாக வருதுன்னு சொல்லி. ஸோ அது மாதிரிதான் சின்ன சின்ன ப்ராஃபிட் மேக் பண்ணினீங்கன்னு சொன்னா அது எண்ட் ஆஃப் த மந்த் அல்லது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸாக இருக்கும். ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க, ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக இருப்பீங்க. அப்ப மந்த்லி 1 lakhங்கிறதெல்லாம் ஈஸி. நான் உங்களுக்கு லைவாவே காட்டுறேனே, எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். சரியா, இதுல நான் முக்கியமா சொல்லணும், இந்த நான் கதைக்கிறேன் அந்த பின்னால் ஒரு ஸ்லைட் ஒன்று வச்சிருக்கிறேன், அதுக்காக வேண்டி நான் ஃபுல்லாவே கதைக்கிறேன். இப்ப பாருங்க, இது எல்லாமே எங்கிட்ட சப்போர்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சப்போர்ட் டீம் வேற வேற சப்போர்ட் டீம் எல்லாம் இருக்குது. இந்த சிக்னல் கொடுத்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு போறது, பொட் கொடுத்து ரேட் பண்ண வைக்கிறது, கமிஷன் பேஸ்ட்ல ஏர்ன் பண்ண வைக்கிறது, அந்த கேஸ் இங்க இல்ல. சரியா, நான் அதெல்லாம் பின்னால கதைக்கு தான் இருக்கிறேன். சரியா, ஓகே. இதுல இவர் ஏர்னிங்ஸை பாருங்க. 30 டேஸ்ல $767 வந்து ஏர்ன் பண்ணியாரு. அது வந்து டிசம்பர் 7ஆம் தேதி போட்டது, நேத்து போட்டிருக்காரு. சரியா, இவர் மட்டும் இல்ல நிறைய பேர் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ இது எல்லாமே இவங்களோட ஓன் அனாலிசிஸ். சரி, இவங்க ஓனா அனலைஸ் பண்ணி போட்டு அவங்களாவே ரேட் எடுக்கக்கூடியது. ஒரு ரேட்ல $42 வந்திருக்குது. எல்லாமே இவங்களோட ப்ராஃபிட் கார்ட்ஸ். சரியா, எல்லாருமே ஏர்ன் பண்ண நம்மள்ட்ட படிச்சு ப்ராப்பரா எல்லா டாஸ்க்கும் முடிச்சு எல்லாம் செஞ்சவங்கன்னு சொன்னா எல்லாரும் ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா, இப்ப நாங்க இங்க என்ன கொடுக்கல, சிக்னல்ங்கிற விஷயமே கொடுக்கல, பொட் ட்ரேடிங்ங்கிற விஷயமே கொடுக்கல, கமிஷன் பேஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இங்க நாங்க செய்யல. எல்லாம் பியூரான நாலேஜ் கொடுப்படுது, பியூரா எல்லாரும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா, இந்த விஷயம் தான் நாங்க இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ இதை நான் உங்களுக்கு லைவா காட்ட நினைச்சேன். நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம். இந்த ரீசெண்டா இவர் லோகிகன் சாமி எல்லாருமே வேற லெவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட். இந்த குரூப்ல எட் பண்றதே நாங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான். சரியா, ஓகே. இப்போ நம்ம பேக் டு ஒர்க் ஷாப்புக்கு போவோம். ஸோ இதுதான் என்னோட ஸ்மால் பிளான் வந்து மந்த்லி 1 lakh பாசிபிளான்னு கேட்ட நிறைய பேருக்கான ஆன்சர் வந்து இப்போ இங்கே கிடைச்சிருக்கேன். சரியா, ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து எங்கட கிரிப்டோ கரன்சி எங்கள்கிட்ட ட்ரேட் பண்ணி நாங்க எடுத்த ட்ரேடோட ப்ரூஃப்கள் எங்கடையாக இருக்கட்டும், எங்கட ஸ்டூடெண்ட்ஸையாக இருக்கட்டும், எல்லாமே நாங்க வந்து எட் பண்ணிக்கிறேன். இதுல நாங்க பல என்னது சேலஞ்ச் எல்லாம் முடிச்சிருந்தோம். இது கடைசியா எங்கட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் கேட்ட 5ஆம் மாசம் 4ஆம் மாசமே கேட்ட சேலஞ்சை நாங்க ஃபினிஷ் பண்ணி காட்டிருந்தோம். ஏன்னா இப்ப உங்கள்ட்ட நிறைய காசு இருக்குது, நீங்க ரேட் பண்ணி குயிக்கா ஏர்ன் பண்ணிட்டு போகலாம், நாங்க $10 வச்சு ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டாரு. ஜஸ்ட் 13 நாள் ரேட் பண்ணி $10 இருந்து $50 வந்து நாங்க மேக் பண்ணி காட்டியிருந்தோம். சரிதானே, ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நாங்க கெட் பண்ணிக்கிறோம். நீங்க எல்லா ப்ரூஃபுமே எங்களோட யூடியூப் சேனல் ஆகட்டும், எங்களோட டெலிகிராம் ஆகட்டும், எல்லாமே நீங்க லைவாக பார்த்து பண்ணலாம். சரியா, இது எல்லாமே இங்க நான் எட் பண்ணி போட்டீங்க. இது எல்லாமே சேலஞ்ச் தான் நாங்க. ரைட், இப்ப எங்கட இந்த கோர்ஸ் ஃபுல்லா லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த கடைசி ஸ்லைடுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அதுல நிறைய விஷயம் கதைக்க வேண்டி இருக்குது. சரிதானே, நான் கதைக்கிறேன் என்ன விஷயம் என்று சொல்லி. ஓகே, இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க ஃபுல்லா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும். கிரிப்டோண்டா என்ன, ட்ரேடிங்டா என்ன, அதுல என்னென்ன டைப்பான ட்ரேடிங் இருக்குது, அதுல எப்படி மணி மேக் பண்றதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ண போறீங்க எங்கட கிரிப்டோ கரன்சி கோர்ஸ்ல, டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிற கோர்ஸ்ல. இதுல உங்களுக்கு ஜாயின் பண்ண உடனே டோட்டலா 3 புக்ஸ் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து பேசிக் புக்காக இருக்கும், 2வது இன்டர்மீடியட் புக்காக இருக்கும், 3வது வந்து அட்வான்ஸ் லெவல் புக்காக இருக்கும். 3 புக்குமே தமிழ் மொழியில என்னால எழுதப்பட்ட புத்தகம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் மார்க்கெட்ல ஃபேஸ் பண்ணது எல்லாமே சேர்ந்து என்னோட நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன் தமிழ் மொழியில. சரியா, தமிழ் மொழியில கிரிப்டோ சம்பந்தமான எந்த புக்குமே இல்லை, நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுள்ல. சரியா, ஒன்றோ ரெண்டோ இதுல கிடக்குது, அமேசான்ல அந்த அளவான வேர்த்தான புக் இல்ல. ரைட், இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதால உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். சர்டிபிகேட் இல்ல, பிசிக்கலாக உங்களுக்கு சர்டிபிகேட் அனுப்பி வைக்கப்படும். சரி, இது வந்து பைனான்ஸோட அகாடமியோட நாங்க கொலாட்ரல் பண்ணி உங்களுக்கு தரப்படக்கூடியது உண்டு. அடுத்து எங்கிட்ட தெரியும் இப்ப கோயின் ட்ரேட் அகாடமியோ, கோயின் ட்ரேட்
இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரியும், வளர்ந்து வரக்கூடிய ஒரு கிரிப்டோல, இலங்கையிலேயே ஒரு கிரிப்டோ ஸ்பேஸ்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி. ஃபியூச்சர்ல நாங்க எங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டும், நீங்க அதை பார்ப்பீங்க ஷுவர். அப்ப எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும், பிசிக்கலாக நீங்க இதை எங்கிட்டாலும் யூஸ் பண்ணி கொள்ள இயலும். சரியா? ஓகே. அடுத்தது இந்த கோர்ஸ் ஃபீஸுக்கு வருவோம். இந்த கோர்ஸ் ஃபீஸை சொல்லிட்டு நான் வந்து மெயினான டாபிக்கு போறேன். இப்போ எங்கட கோர்ஸ் சிலபஸை பார்ப்போம். எங்களோட கோர்ஸ் சிலபஸை டோட்டலாவே பார்த்தோம்னு சொன்னா, நான் சொல்றேனே, உங்களுக்கு ஜீரோ நாலேஜ் கிரிப்டோ சம்பந்தமா எதுவுமே தெரியாண்டு போயிருக்கும். இப்போ நீங்க இந்த வெபினார்ல ஜாயின் பண்ண போல எதுவுமே தெரியாம தான் ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஏன்னா கிரிப்டோண்டா என்னன்றே தெரியாம தான் ஜாயின் பண்ணிருப்பீங்க. அப்ப இப்படி ஜாயின் பண்ணது உங்களுக்கு இப்போ சின்னதா நாலேஜ் வந்து கெயின் ஆகி, இப்படித்தான் எங்கட ஃபுல் கோர்ஸுமே இருக்க போகுது. சரியா? அதுல டோட்டலாவே நாங்க 3 மொடியூலா பிரிச்சிருக்கிறோம் இந்த கோர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் லெவல் என்று சொல்லுவோம், ரெண்டாவது இன்டர்மீடியட் லெவல் என்று சொல்லுவோம், மூன்றாவது அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லுவோம். இப்ப இவ்வளவு நேரம் நாங்க கதைச்சிக்கிட்டு இருந்த விஷயம் இருக்குதானே, அது இந்த ஒரு டாபிக்குள்ள வரக்கூடிய விஷயம். இன்ட்ரோடக்ஷன் டு கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரதான் இவ்வளவு நேரம் நாங்க கதைச்சிக்கிட்டு இருந்த விஷயம். அதுக்கு பிறகு பாப்புலர் கிரிப்டோ கரன்சிஸ், வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். இப்ப இதுல வாலெட்டா வேற, எக்ஸ்சேஞ்சா வேற, இது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு வாலெட்லயுமே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பிஹைண்ட் சீன்ல இருந்து நான் எல்லாமே விளங்கப்படுத்திருப்பேன். A to Z வரைக்குமே வேற லெவலா இருக்கும் கிளாஸஸ். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்களை நீங்க கேட்டு பார்க்கல. ஓகே. ரெண்டாவது இன்டர்மீடியட் லெவல் என்று சொல்லுவோம். இன்டர்மீடியட் லெவல்ல மார்க்கெட்டை அனலைஸ் பண்றது எப்படி, ட்ரேடிங்கோட பேசிக் தான் என்ன, அதுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். பிறகு இந்த கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், இதுல சின்ன ஒரு பார்ட் தான் நான் இப்போ பண்ணியிருந்தேன், ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங்னு சொல்லி. பிறகுதான் இந்த கிரிப்டோவுக்கு 2 கண் இருக்குதான்னு வைங்களேன். கிரிப்டோவுக்கு 2 கண் இருக்குதான்டா, அதுல ஒரு கண் வந்து ஃபண்டமெண்டல் இந்த விஷயம், அடுத்து வந்து டெக்னிக்கல். இது ரெண்டுமே இல்லாம எங்களுக்கு ட்ரேட் பண்ண இயலாது. ரெண்டுமே இல்லாம ஒரு லாங் டேர்ம் சக்சஸ் எடுக்க இயலாது. நான் மென்ஷன் பண்றேன் திரும்ப, லாங் டேர்ம் சக்சஸ் எடுக்க இயலாது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் இல்லைன்னு சொன்னா. ஓகே. அடுத்தது இந்த அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல்ல நீங்க இந்த வேர்டுக்குரிய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாமே அட்வான்ஸ் ஆகிறீங்க. நீங்க கேள்விப்படாத பல விஷயங்கள் இங்க இருக்க போது. இது நான் நீங்க ஜஸ்ட் ஒரு டொபிக்கோட நேமை மட்டும்தான் நெட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே இது உள்ளுக்கே வந்து சப் டாபிக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 50 டாபிக்ஸ்ல நீங்க படிப்பீங்க. சரிதானே? ஓகே. இதுல இண்டிகேட்டர்ஸ் என்ன, ஒசிலேட்டர்ஸ் என்ன, இண்டிகேட்டர்ஸ் வேற ஒசிலேட்டர்ஸ் வேறங்கிறதே சில இருக்கு. இப்ப சார்ட் பேட்டர்ன்ஸ், சார்ட் எப்படி வருது, பேட்டர்ன்ஸ் என்ன, கேண்டில் ஸ்டிக் என்ன, அது எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே படிப்போம். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில டோட்டலாவே 5 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எக்ஸ்ட்ராவா ஒரு 6 ஸ்ட்ராட்டஜி மாதிரி எட் பண்ணி 11 ஸ்ட்ராட்டஜி தரப்படும். எல்லாமே ப்ரொவன் ரெக்கார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்க அதுல மணி மேக் பண்ணுவீங்க எல்லாரும். சரிதானே? ஓகே. அடுத்தது இந்த சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங், மிக முக்கியமான விஷயம் உண்டு. சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங், இதுக்கு நாங்க சைக்காலஜி ஆஃப் லைஃப் அண்டே வைக்கலாம், அப்படியான ஒரு டாபிக் தான் இது. அது பிறகு பார்த்தோம், ஏன்டா மார்க்கெட் மூவ் ஆகுறதுக்கு சைக்காலஜி அடிப்படையில். எந்த ஒரு பிசினஸ் ஆகட்டும் இயங்குறதோ, இந்த என்ன நடந்தாலும் அது நடக்கிறது சைக்காலஜி தான் என்ன. ஸோ சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங்கிறது பெரிய ஒரு டாபிக்காக இருக்கும். இதுல நீங்க மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான். சரியா? ஓகே. அடுத்தது இந்த அப்டேட், மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நாங்க மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி ஃபைன் பண்றது, அங்க ஃபேக் மூமெண்டம் இருக்குதா இல்லையா அப்படி சொல்லலாம் படிப்போம். அதுபோல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக படிப்போம். பிறகு மணி மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக படிப்போம். பிறகு ஃபைனலி எல்லாம் முடிச்சது பிறகு உங்களோட ட்ரேடிங் பிளானை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது பிறகு இந்த ஹிடன் சீக்ரெட் சில விஷயங்கள் இருக்கு, நான் பர்சனலா யூஸ் பண்ணிக்கொண்டு ஏர்ன் பண்ணிக்கொண்டு இருக்கிற விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். உங்களோட இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், ஃபைனலி கிரியேட்டிங் ட்ரேடிங், இதுதான் மிக முக்கியமா எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். இந்த ஃபைனலி கிரியேட்டிங் ட்ரேடிங் பிளான் நீங்க எங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று கிரியேட் பண்ணி தருவீங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எங்களோட கோர்ஸ் ஃபுல்லாவே ஜஸ்ட் லேர்னிங்காக மட்டும் இருக்காது, நீங்க டாஸ்க் செய்யணும். டோட்டலா 15 டாஸ்க் தருவோம் எவ்ரி செஷன் முடிய. அப்ப எவ்ரி செஷன் நீங்க 15 டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணணும். 13வது டாஸ்காக இருக்கும் இந்த கிரியேட்டிங் ட்ரேடிங் பிளான் ஃப்ரம் இதுக்கு முதல் படிச்ச எல்லாத்தையும் வச்சு. சரியா? வேற லெவலாக இருக்கும். இதை கிரியேட் பண்ணது பிறகு நாங்க அதை அனலைஸ் பண்ணுவோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதா இல்லையா, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பர்சனலைஸ்டாக ஒவ்வொரு மெசேஜாக தருவோம் நாங்க. ஓகே. அது பிறகு எஸ்எம்சி டெக்னிக்கல் அனாலிசிஸ், இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எஸ்எம்சிங்கிறது ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கல் தான் இந்த கிரிப்டோ வேர்ல்டுல அல்லது ஃபாரெக்ஸ் வேர்ல்டுல எங்கேயோ ட்ரேடிங் வந்துட்டாலே இந்த எஸ்எம்சிங்கிறது பேசப்படும். அதுல நாங்க எங்ககிட்ட எஸ்எம்சி எப்படி டிஃப்ரெண்டா இருக்க போகுது, எஸ்எம்சின்னா எல்லாரும் படிக்கிறது, எங்ககிட்ட ஒரு கம்பெனியா தான் நிக்க போகுது. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் எஸ்எம்சியாக இருக்கும். அந்த சிம்பிள் வேர்டாக உடைச்சு வேற லெவலா உங்களுக்கு சொல்லித்தரும். இதுல நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்குது. இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபைன் பண்றதாகட்டும், ஹை லோ ஃபைன் பண்றதாகட்டும், மார்க்கெட் ட்ரெண்ட், இன்டியூஸ்மெண்ட், ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எஃப்இஜின்லாம் கேள்விப்பட்டேன். அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஃபேர் வேல்யூன்னு சொன்னா
ஃபேர் வெலு கெப். ஃபேர்ண்டா என்ன? ஒரு நியாயம். வெலுன்னு சொன்னா அதுக்கான மதிப்பு, அதுக்கான பெருமதி. கெப்ன்னு சொன்னா இடைவெளி. அப்ப ஃபேர் வெலு கெப்ண்டா என்னண்டா உங்களுக்கு உங்களோட பொருள்ல மதிப்பு தரக்கூடிய ஒரு இடைவெளி. அந்த இடைவெளியில நீங்க வாங்கலாம், அந்த இடைவெளியில நீங்க செல் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணியே நீங்க வேற லெவல ரேட் பண்ணலாம். சரியா? ஓகே. அடுத்து வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், பிஓஎஸ். அடுத்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ், சொச்ன்னு சொல்லுவோம். ஆர்டர் ஃப்ளோ, அதே மாதிரி ஆர்டர் பிளாக், பிஓஐ, பிஓஐ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், கோயின் பி, ட்ரேட் பி அப்படிலாம் படிப்போம் நாங்க. இன்ஜினியரிங் லிக்விடிட்டி, இதுக்குள்ள லிக்விடிட்டியில 2 3 டைப் இருக்குது. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னு எல்லாம் படிப்போம் நாங்க. பிறகு பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் லெவல் ஃபிபோனாச்சி டூல யூஸ் பண்ணி கொண்டு நாங்க சொல்லி தரோம். அடுத்தது என்ட்ரி மொடியூல் என்று சொல்லி இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கொண்டாந்து இதுக்குள்ள கனெக்ட் பண்ணி ஒரு புது விஷயத்தை உங்களுக்கு ஷோ பண்ணோம். சரியா? ஓகே. சரி, இப்ப இவ்வளவும் சரி, இந்த இவ்வளவு கோர்ஸும் இந்த இவ்வளவு டாபிக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரேடர் இருந்து நீங்க எவ்வளவுக்கு லேர்ன் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் 25,000. சரி, ஜஸ்ட் 25,000. அப்ப இந்த 25,000 அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவைலபிள் இல்லை. எல்லாருக்கும் நீங்க இதுல 100 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா 118 பேர் 120 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா 118 பேர் 120 பேருக்கும் அவைலபிள் இல்லை 25,000. ஃபர்ஸ்ட்ல யாரு உங்களோட சீட்டை ரிசர்வ் பண்ணி கொள்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 20% தான் இந்த 25,000 கிடைக்கும். அதுக்கு பிறகு ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த ஃபுல் பேமெண்ட் தான் நீங்க கொடுக்க வேண்டி வரும். உங்களுக்கு தெரியும், நாங்க ஸ்டார்டிங்ல எங்கட கோயின் ட்ரேட தமிழ்ல லான்ச் பண்ண கொள்ள நாங்க கோர்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம், சின்ன பிரைஸுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், நாங்க பிரைஸ கூட்டுறோம். என்ன ரீசன்டா எங்களுக்கு தெரியும் எங்கட கோர்ஸோட வேர்த். சரியா? அப்ப எங்கட கோர்ஸோட வேர்த் எங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே இந்த கோர்ஸ் வெலு, இதே கோர்ஸ் இதே மாடல், ஆனா இதை விட கொஞ்சம் 2 3 விஷயங்கள் குறைவாகவே நாங்க இங்கிலீஷ் மீடியத்துல கொடுக்குறோம். $800. $800 நான் கொடுக்குறேன். அதோட பேர் வந்து எம்பி என்று சொல்லுவேன், மென்டோர்ஷிப் ப்ரோக்ராம் இங்கிலீஷ் RKY. சர்ச் பண்ணி பார்க்கலாம். சரியா? இதுக்கு பிரைஸ் வந்து $800. என்னோட லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லார்ட்டையும் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கு. சரியா? $800 கிட்டத்தட்ட 2.4 lakhs, $2,40,000. சாரி, $2,40,000 LKR ரூபீஸ் கோர்ஸ் உங்களுக்கு 25,000, கிட்டத்தட்ட 10 மடங்கு குறைவாக கிடைக்குது. சரியா? இதோட வேர்த் நீங்க எப்படி விளங்குவீங்கன்னா எங்கள்கிட்ட லேர்ன் பண்ணதை விட விளங்குவீங்க, அல்லது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணா விளங்குவீங்க, அல்லது எங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ ஃபீட்பேக் ஏதோ பார்த்தா நீங்க விளங்குவீங்க. என்னோட டிஸ்கஸ் பண்ணாலே நீங்க இதோட வேர்த் வந்து விளங்கி கொள்வீங்க. ரைட்? ஓகே. அப்ப இந்த கோர்ஸ் ஃபீஸ் 25,000 நீங்க ஒன் டைம்ல பே பண்ணணுமான்னு கேட்டா இல்ல. எல்லாருக்கும் ஒன் டைம்ல பே பண்ண இல்லாது, எல்லாரும் கஷ்டப்பட்டா என் பண்றோம். அப்ப எல்லாருக்கும் ஒன் டைம்ல பே பண்ண இல்லாது. அப்ப இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் வந்து எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப நீங்க இந்த 20% சேமிச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீக் ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களோட நேம். நான் வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான 5,000 rupees நீங்க பே பண்ணுவீங்க. பிறகு இந்த 5,000 rupees பே பண்ணி எங்கள்கிட்ட ஃபுல்லா இந்த பேசிக் லெவல் அப்படிங்கிற சில விஷயங்களை ஃபுல்லா லேர்ன் பண்ணுவீங்க. அதே பிறகு உங்களுக்கு விருப்பமாக இருந்தா இதுக்கு பிறகு இருக்கிற எல்லா கோர்ஸையுமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. இதுக்கு பிறகு எல்லா மொடியூலையுமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அப்ப செகண்ட் வீக் 10,000 பே பண்ணுவீங்க, தேர்ட் வீக் 10,000 பே பண்ணுவீங்க. நான் சொல்றேன், நீங்க பேசிக் லெவல் படிச்சாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய மத்த மார்க்கெட் மத்த அகாடமிஸ்ல எப்படி சொல்லி தராங்க, நாங்க என்ன சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த டிஃபரன்ட்லயே நீங்க விளங்குவீங்க இந்த கோர்ஸோட ஒர்த். அப்ப எங்களோட கோர்ஸ் டைம் டேபிள் போட்டிருக்கேன். வீக்லி 3 classes தான் நடக்கும், 1 hour classes தான் நடக்கும். பெருசா எல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த டைம் போனதே விளங்கிருக்காது. கிட்டத்தட்ட இப்ப பாருங்க கிட்டத்தட்ட 1.5 hour போயிடுது. 10 PM ஆகுது டைம். சரி, அந்த டைம் போனது உங்களுக்கு விளங்கிக்காது. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் எங்க கிளாஸஸ். இப்படிதான் போகும், இதை விட வேற இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சரியா? காய்ச்சிட்டு பண்ணா செஞ்சு கொள்ளையிடும். ரைட்? வீக்லி மண்டே வெட்ஸ்டே சாட்டர்டே வந்து கிளாஸஸ் நடக்கும். 8:30 to 9:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். இதுதான் எங்களோட ஆஃபர். இப்ப இதை நீங்க புக் பண்ணணும்னு சொன்னா இந்த 2 நம்பரையுமே கண்டெக்ட் பண்ணலாம். இந்த நீங்க டிரெக்ட் கால் எடுக்கணும்னு சொன்னா டிரெக்ட் காலுக்கு இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க. கண்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 5,000 பே பண்ணியோ அல்லது உங்களோட நேமை கொடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களோட சீட்டை. சுவர்வாணி சொல்ல இல்லாத எத்தனை பேர் வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப நான் அந்த கடைசி ஸ்லைடுக்கு வரேன். இதுல கதைக்கணும் சொன்ன விஷயத்துக்கு வரேன். ரைட்? இதுதான் நான் கதைக்கணும் சொன்ன விஷயம். என்னன்னா இந்த கோர்ஸுக்கு அவுட் ஆஃப் டாபிக்கா நாங்க இந்த ஃப்ரீ வெபினாரோட விஷயம் என்ன, ஏன் நான் வந்து ஃப்ரீ வெபினார் வைக்கிறோம் அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஃப்ரீ வெபினாரோட கண்டென்ட் ஓவர்வியூ இதுதான். இன்னைக்கு உங்களோட கதைச்ச விஷயங்கள், இன்ட்ரடக்ஷன் டு ட்ரேடிங் கான்செப்ட், அதாவது ட்ரேடிங் என்றா என்ன, அதை வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கணும் உங்களுக்கு. கிரிப்டோண்டா என்ன விஷயம், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அது பேசிக் லெவல் என்று நாங்கள் சொல்லலாம். அதுல உங்களுக்கு கெட் பண்ணது இன்ட்ரடக்ஷன் டு கிரிப்டோ கரன்சி சொன்னா, டெஃபினிஷன் சொன்னா கிரிப்டோக்கு. எஸ்,
கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணினா எஸ், ஹிஸ்டரி சொன்னா எஸ், எவல்யூஷன் சொன்னா எஸ், கீ கேரக்டர் சொல்லி எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனா எஸ். பிறகு பாப்புலர் கரன்சிஸ் சொல்லி பிட்காயின், எத்தீரியம், சொலோனா அதெல்லாம் சொன்னா எஸ். அதோட யூனிக் ஃபீச்சர் சொன்னா எஸ் சொல்லியிருந்தேன். என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தாங்க, புதுசா ஆட் பண்ணாங்கன்னு தெரியும். மூன்றாவது இந்த வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் நாங்க கிளாஸஸ்ல பார்ப்போம். வாலெட்ங்கிறது வேற, எக்ஸ்சேஞ்சுங்கிறது வேற. வாலெட்னா உங்களோட பர்ஸ் மாதிரி, எக்ஸ்சேஞ்சுங்கிறது எங்களோட பேங்க் மாதிரி. ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் இருக்குது. ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்லாம் நான் அதுக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது அப்படியே இருக்க, இந்த டாபிக் இருக்க, ஏன் ஸ்ரீலங்கால கிரிப்டோ என்றாலோ இந்த பிட்காயின் என்றாலோ நிறைய பேர் பயப்படுறாங்க? என்ன 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 ரீசன்? ஸ்கேம் அப்படிங்கிறது ஏன் வருது? இந்த கிரிப்டோ என்று சொன்னா அல்லது ட்ரேடிங் பண்றதுன்னா ஸ்கேம் பண்றானுங்க, அல்லது அது அது வந்து ஒரு பிசினஸ் மாடியூல் இல்ல அப்படின்னு சொல்லி ஏன் சித்தரிக்கப்படுது? என்ன ரீசன்? ஏன்டா நான் கண்ட விஷயங்களை சொல்றேன், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணி கொண்ட விஷயங்களை சொல்றேன். முதலாவது இந்த ஃபேக் இன்ஃபுளுசர். யாரு ஃபேக் இன்ஃபுளுசர்னா, அவங்களோட கோர்ஸ அவங்க செல் பண்றதுக்காக சின்ன 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 அமௌண்ட்ல 1000 rupees, 2500 rupees இப்படியான இந்த ஃபேக் இன்ஃபுளுசரால இந்த கோர்ஸ் வந்து கொடுக்கப்படுறது. நாலேஜ் வந்து இல்ல. அங்க பணத்தை தான் டார்கெட் பண்றாங்களே தவிர உங்களுக்கு எந்த விதமான நாலேஜும் கிடைக்காது. ஐ ஆம் ஷுவர். நீங்க பை பண்ணி பாருங்களேன். இப்ப உங்களுக்கு தெரியும் ஐபோனோட வேர்த் எவ்வளவுன்னு சொல்லி. ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸோட வேர்த் எவ்வளவுன்னு தெரியும். அந்த போனை ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ அல்லது பஸ் ஹோல்ட்லயோ ஒரு ஒரு சின்ன பொடியை கொண்டு வந்தா நீங்க அதை வாங்குவீங்களா? அவசரம் ஒரு 2500 rupees தான். வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. என்ன ரீசன்? களவெடுத்த போனா இருக்குமோ, அல்லது ஒர்க் பண்ணாத போனா இருக்குமோ? ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது? உண்மையிலேயே தெரியும் உங்களுக்கு அந்த போனோட வேர்த் எவ்வளவோ, இது இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே ரீசன் தான். உங்களுக்கு எதுவும் வேர்த் குறைவா கிடைக்குதுன்றா விளங்கி கொள்ளுங்க, அதுல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி. எல்லா விஷயத்தையும் சொல்லல, சில விஷயங்கள். அதுல ஒன் ஆஃப் த மேட்டர் தான் இந்த ஸ்ரீலங்கால இந்த கிரிப்டோ கோர்சஸ் 1000க்கும் 1500க்கும் 2000க்கும் கொடுப்படுறது. ரெண்டாவது விஷயம், இதெல்லாம் வாங்கி ஏமாந்து போட்டு இந்த சிக்னலுக்கு பின்னால போறது. அவர் சிக்னல் தந்தா அந்த சிக்னலை வச்சு ரேட் பண்ணுவோம், அதுல இருந்து மணி மேக் பண்ணுவோம் என்ற ஒரு கான்செப்ட்ல போய் போட்ட காசை இன்வெஸ்ட் பண்ணி சிக்னலுக்கும் வேற மந்த்லி காசு கொடுத்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏன் இது நடக்குதுன்றா, இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சிக்னல் ப்ரொவைடர்ஸ் காப்பி பேஸ்டர் நான் சொல்லுவேன். சரியா, ஃப்ராங்கா சொல்லுவேன். என்ன ரீசன்? இவங்க தார சிக்னலை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பம்ப் ஆகி ஒரு சின்ன ஒரு ஃபிளக்ஷன் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் அவங்க சிக்னல் தருவாங்க. என்ன ரீசன்? சிக்னல் அவங்கள இல்ல, அங்க இருந்து காப்பி பண்ணி இங்க போட்டு விடுறது. நீங்க அதை ரேட் பண்ண போகல, அவன் அங்க செல் பண்ணிருப்பான், நீங்க பை பண்ணிருப்பீங்க. சரியா, அவன் மேலுக்கு போன உடனே ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்துருப்பான். நீங்க அப்பதான் மெசேஜை பார்த்து பைனான்ஸ் ஓபன் பண்ணி லிமிட் ஆர்டர் போட்டு ரேட் எடுக்க கொள்ள அங்க கேம் முடிஞ்சிருக்கும். சரியா, அப்ப இது வந்து செகண்ட் டைப் ஆனது. மூன்றாவது, இந்த ஃபேக் இன்ஃபுளுன்ஸ்ல இன்னொரு டைப் இருக்குது. என்னடா, இந்த கிரிப்டோவும் ட்ரேடிங்கும் ஸ்கேம் கொண்டு வர ஒரு சைட். மார்க்கெட்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா இருப்பாங்க, நல்ல ஒரு ஆடியன்ஸ் பேஸ்ட் இருக்கும். பட் சொல்லுவாங்க கிரிப்டோ ஸ்கேம் சொல்லுவாங்க, அல்லது ட்ரேடிங்ன்றது ஸ்கேம் சொல்லுவாங்க. இது ரெண்டுக்குள்ளேயும் போனா மணி நீங்க லாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. சரியா, என்ன ரீசன்டா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கோர்ஸை செல் பண்ணணும். அதுக்காக இந்த ஒரு வேற பிசினஸ் முடிவுல இங்க ஸ்கேம் சொல்லணும். ஏன் அப்படி சொல்லணும்? இப்ப நம்மட ஆக்கள் வந்து பெருசா நாலேஜ் இல்ல கிரிப்டோல, உண்மைக்கு நாலேஜ் இல்ல. கிரிப்டோலயோ வெப்3லயோ அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. அப்ப ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆக்களோ அல்லது பெரிய ஒரு டீமோ சொல்ல போகல, இதைத்தான் இவங்க நம்ப போறாங்க. கிரிப்டோண்டா அப்ப உண்மையிலேயே இப்படித்தானோ, இவனே சொல்றானே, படிச்சவனே சொல்றானே, இந்த இடத்துல இருக்கிறவனே சொல்றானே ட்ரேடிங் ஸ்கேம் தானேன்னு சொல்லி நம்பி, அதை நம்பி மத்த கோர்ஸை பை பண்ணி அதுக்கு போறது. ஓகே, நான் இங்க பெருசா கதைக்கு வரல, இந்த யாரையுமே தாக்கல. நான் சொல்றேன், கிரிப்டோ ட்ரேடிங்கும் ஃப்ரீலான்சிங்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்பான பாத். ஃப்ரீலான்சிங்ன்றது நீங்க ஒருத்தருக்கு ஒர்க் பண்றது, ஒரு வேலை வரும் வரைக்கும் வெயிட் பண்றது. ட்ரேடிங்கிறது நீங்க உங்களுக்கு பொஸ்ஸா இருக்கிறது, நீங்க நினைக்க கொள்ள ட்ரேட் பண்றது, நீங்க நினைக்க கொள்ள ட்ரேட் பண்ணாம இருக்கிறது. உங்களுக்கு தேவையான டைம்ல நீங்க ட்ரேட் பண்றது, யாருக்கும் வெயிட் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை. கிரிப்டோ மார்க்கெட்டிங் 24 hours ஒர்க் ஆகும், 7 days ஒரு வருஷத்துல எல்லா நாளுமே ஒர்க் ஆகக்கூடிய தான் கிரிப்டோ மார்க்கெட்டுங்கிறது. இப்போ ஃப்ரீலான்சிங்ங்கிற வேற பாத், கிரிப்டோங்கிறது வேற பாத். நான் ரெண்டையுமே பிள்ளை இல்லை, ரெண்டுலையுமே ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி கொடுங்களேன். அது ஏன் கிரிப்டோல ஏர்ன் பண்ண இயலாது, ட்ரேடிங்ல ஏர்ன் பண்ண இயலாது, ஃப்ரீலான்சிங் எடுத்தா மட்டும்தான் ஏர்ன் பண்ண இயலும்? ஓகே, இன்னொரு விஷயம், ஃப்ரீலான்சிங்ல மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லையா? ட்ரேடிங் என்று வந்தா மணி இன்வெஸ்ட் பண்ணணும். அடே, மணியும் டைமையும் எடுத்தா நீ ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா ரெண்டு விஷயம் கட்டாயமா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா ஒன்று நீ டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னொன்னு நீ மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். டைமும் வேணும், உனக்கு மணியும் வேணும். இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னா ஒன்று சரி இன்வெஸ்ட் பண்ணணும்.
என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டைம்ங்கிறது எனக்கு பெருசு. டைம் பெருசு, மணி சின்ன. டைம்ங்கிறத நான் வேர்த்தா பார்ப்பேன். சரியா? டைம் இஸ் கோல்டு என்று சொல்லுவேன். ஏன் மணியை விட பெருமதி கூட்டினது. இந்த ஒரு மணித்தியால டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீலான்சிங்ல சின்ன சின்ன ஒர்க் பண்ணி $1 ஏர்ன் பண்றதுக்கு நான் $10 போட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு நாளைக்கு அதே $1 ஏர்ன் பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரியா? ஏன்னா டைமோட வேர்த் அப்படி. சரியா? எந்த எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஏர்ன் பண்ண இயலாது. நீ ஃப்ரீலான்சிங் எடுத்தாலும் சரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் சரி இன்வெஸ்ட், டைம் சரி மணி சரி ரெண்டுல ஒன்று சரி இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டுல ஒன்று சரி இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? இன்வெஸ்ட் பண்ணினா தான் நீங்க ஏர்ன் பண்ண இயலும். சரி, அப்ப இது வந்து மூன்றாவது ரீசன். கிரிப்டோ ட்ரேடிங்கிறது ஸ்கேம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். சரியா? மூன்றாவது இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்ப இந்த ஃபேமஸா கழிச்சிட்டு வர விஷயம். ஓகே, இந்த பொட் ட்ரேடிங்கிற விஷயமும் கலைக்கப்படுது. ஓகே, நான் வாரனே. இந்த உங்களுக்கு தெரியுமா இந்த ரோயல் கியூ பொட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? கடந்த காலங்களில் நீங்க வரலாறுகளை தேடி பாருங்க. இந்த 2020 டு 2021 இந்த பியர் மார்க்கெட்ல ரோயல் கியூ வெப்பால லொஸ் பண்ணி நாட்கள் எவ்வளவு பேருன்னு சொல்லி. இது ஒரு ஸ்பாட் ட்ரேடிங் போட். இது வந்து புல் மார்க்கெட்ல மட்டும்தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு மேக் பண்ணி தரும். அதுக்குமே நீங்க annual ஃபீஸ் கட்டணும், ஏபிஐ கனெக்ட் பண்ணணும், ரிஸ்க்ல போகணும். சரியானே? பட் ஒரு பியர் மார்க்கெட் வரப்போல இந்த பொட் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நல்ல ஹியூஜான லொஸ் வந்து அடிக்கும். டிசிஏ பண்ணிக்கிட்டே போகும். அது நீங்க அந்த சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா வேற லெவலா லொஸ் ஆவாங்க. சரியா? அப்ப இப்படியான ஏஐ போட், சரி ஏஐ போட் தான் கொடுக்குற. சரி, இதுல ஏஐ போட்டுக்குள்ள ஏர்ன் பண்ணலாம் என்று கூட்டிட்டு வந்து என்ன செய்வான் தெரியுமா? உங்க ஃப்ரெண்டை சேர்த்து போடு, அவன் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணா அதுல உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அப்ப இங்க இங்க கிரிப்டோல ஏர்ன் பண்ணல, ஏர்ன் பண்றது கமிஷன் பேஸ்ட் ஏர்னிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் நாங்க நடக்குது. அதுல நம்பி கொண்டு நான் 1 லட்சம் ஏர்ன் பண்ணேன், 2 லட்சம் ஏர்ன் பண்ணேன். எங்க எப்படி ஏர்ன் பண்ணேன்? ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணினா இன்னொருத்தனை எட் பண்ணி ஏர்ன் பண்ணினது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சரி, அவன் ஃபீஸ்ல உனக்கு கொஞ்சம் கமிஷன் வருது, அவ்வளவுதான். சரியா? இது இல்ல கிரிப்டோ ட்ரேடிங். உண்மையான கிரிப்டோ ட்ரேடிங் என்னன்னு வாங்க காட்டுறேன் நான். சரியா? எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் காட்டிங்க, எனக்கிட்ட இருந்து படிச்சவனு ஏர்ன் பண்ணிக்கிட்டீங்க. சரி, அதுதான் கிரிப்டோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படியான பிரச்சனைகளை எங்க ஸ்ரீலங்கால என்ன செய்யுது? இந்த இந்த பிட்காயின்ங்கிறதும் இந்த கிரிப்டோங்கிறதும் என்னது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமாக சித்தரிக்கப்படுகிறது. சரியா? உண்மையிலேயே அது இல்ல விஷயம். இது வேற லெவல் பிசினஸ் மாடல். யுஎஸோட பிரசிடென்ட் கேண்டிடேட் யாரு? டொனால்ட் ட்ரம்பே அங்க பிட்காயினை பத்தி காய்ச்சிட்டு அதை போய் இங்க வந்து ஸ்கேம் சொல்லிட்டு நிக்கிறானுங்க. இந்த ஃப்ரீலான்சிங் லேர்ன் பண்ணி கொடுங்க, படிச்சு கொடுக்குறவனுங்க. சரி, இவனை விட எங்க எந்த நாடுமே தேவையில்ல. எங்கட நாட்டுக்கு வாங்கல. நான் அந்த பிடிஎஃப் காட்டணும். எங்கட நாட்டுக்கு வாங்க, ஸ்ரீலங்காவுக்கு வாங்க. இந்த இந்த என்பிபிட இந்த டாக்குமெண்ட் வந்து காட்டன் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த டிஜிட்டல் பாலிசி பிடிஎஃப் வந்து காட்டன் பண்ணி நினைச்சிருந்தேன். அது எத்தனை பேருக்கு கிடைச்சது தெரியாது. கிளிக் பண்ணி பாருங்க. கட்டாயம் நீங்க ஆன்லைன் ஃபீல்டுல இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த இதை நம்ம இந்த சின்ன நாத்தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக்கிட்டு பார்ப்போம். இதுல கிரிப்டோவை பத்தி கதைச்சிருப்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? ஃபியூச்சர்ல கிரிப்டோ ஸ்ரீலங்காக்குள்ள வரப்போகுது. சரியா? ஆஹ் 162வது பேஜ், 62வது பேஜ், 64வது பேஜ் தான் எழுதிக்கலாம் அதுல. சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப எங்கட கண்ட்ரிஸ் வந்து இங்க பாருங்க, ரெகுலேட்டர் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கிரிப்டோ அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் என்ன சொல்றாங்க சொன்னா, recognizing the potential of cryptocurrency as an integral component of digital economy in the future. எங்கட ஃபியூச்சர் டிஜிட்டல் எக்கனாமிக்ல இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு பாடாக அமைய போகுது. அதுல மிக முக்கியமாக இந்த என்எஃப்டிஸ் சொல்றாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்குக்குரிய டிஜிட்டல் கரன்சியையும் கொண்டு வரதா சொல்றாங்க. சிபிடிசிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி. அப்ப ஃபியூச்சர்ல ஸ்ரீலங்காக்குள்ள இந்த கிரிப்டோங்கிறது பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்க போகுது. கிரிப்டோல மிக முக்கியமாக பிடிசி, மத்த எத்தீரியம், ஐசிஓவையும் கழிச்சிருப்பாங்க. ஐசிஓவையும் கழிச்சு தான் இருக்காங்க, இனிஷியல் கோயின் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி. அப்ப இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பர்டான ஒரு டீம் அனலைஸ் பண்ணி தரப்பட்ட ஒரு விஷயம் தான் இது என்பிபி அரசாங்கத்தால இந்த வருடம் வெளியிடப்பட்டது. அப்ப இப்படி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மொடியூல ஏன் ஸ்கேம் என்று சொல்லி அவாய்ட் பண்ணணும்? ஏன் ஸ்கேம் பண்ணணும்? சின்ன சின்ன மணிக்காக ஏன்
ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மாடியூல கீழுக்கு தள்ளணும். ஓகே, அந்த கேள்விகள் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஒரு நான் என்ன மட்டும் சொல்லல, எனக்கிட்ட சொல்லல, கோயின் ட்ரேடுகிட்ட சொல்லல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுகிட்ட, உனக்கு விரும்பின ஆளுகிட்ட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாட்ட, உண்மையா ட்ரஸ்ட் வர்த்தியான ஆளுகிட்ட லேர்ன் பண்ண, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஆளுகிட்ட லேர்ன் பண்ணி அந்த பிசினஸ் மொடியில ஃபாலோ பண்ணி வேற லெவலா ஏர்ன் பண்ண பழகிக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றும் அனலைஸ் பண்ணுங்க. இப்ப சிக்னல் ஃபாலோ பண்றதுங்கிறது எப்படின்னு தெரியுமா? எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேனே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனா அங்க வந்து என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே டெப்லெட்டை தூக்கி தந்து நீங்க வீட்டை போய் குடிங்க அப்படின்னு சொல்லி தர மாதிரி தான். உங்களுக்கு தெரியுமா எந்த டைம்ல குடிக்கணும்னு சொல்லி? சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின் எத்தனை குடிக்கணும், 1, 2, 10, 15 குடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எழுதி தந்தா மட்டும்தான் தெரிய போகுது. அது மாதிரி தான் இந்த கொப்பி பேஸ்ட் சிக்னல் காரது. சிக்னலை போட்டோம்னா நீங்க ரேர் எடுப்பீங்க, அங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவன் போர்ட்போலியோ சைஸுக்கும் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைஸுக்கும் சம்பந்தமே இல்லாம ஸ்டொப்லஸ் அடிச்சு அவங்களோட வாலெட் ஃபுல்லா பறக்கும். அவனுக்கு $100 தான் லூஸ் ஆகும். அப்படி கேஸ் தான் இந்த கொப்பி பேஸ்டர் பண்ற வேலை. ஸோ அதை நம்பிக்கொண்டிருக்க வேணாம். டிசிஷன் எடுங்க, நல்ல ஒரு ஆள்கிட்ட லேர்ன் பண்ணுங்க. கிரிப்டோங்கிறது மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது வேர்ல்டுல. இல்ல இடமா பிளாக் ராக்கே இன்வெஸ்ட் பண்ணியாங்க, டொனால்ட் ட்ரம்பே இன்வெஸ்ட், எல்லாமே எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க. வேர்ல்டே அடாப்டேஷன் பண்ணிக்கிட்டு வருது. ஃபியூச்சரே கிரிப்டோவா தான் நிக்க போகுது. நான் கோர்ஸுக்காக வேண்டி சொல்லல, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சரி, பிளாக் செயின் சம்பந்தமாகவும் கிரிப்டோ சம்பந்தமாகவும். ரைட். அடுத்தது இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் அண்ட் கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் சொன்னது நீங்க இந்த யூடியூப்ல பார்க்கலாம். சரியா? யூடியூப்ல இந்த யாரோ சொல்லியிருந்தாங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிச்சு கொடுக்கலையாமன்னு சொல்லி லைவா வாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறோம். சரியா? இந்த யூடியூப் சேனல்ல பாருங்க, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ இருக்குது. அப்படின்னு டவுட்னு சொன்னா என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரை யார்கிட்ட சரி வாங்கி எங்களோட அசிஸ்டன்ட்டுக்கிட்டயோ அல்லது எங்களுடைய சப்போர்ட்டிங் கிட்டயோ வாங்கிட்டு கால் பண்ணுங்க. தைரியமா வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்களுடைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஓகே, நீங்க இங்க ஸ்கேம் பண்ண வரல. ரைட். ஓகே, அடுத்தது இன்டராக்டிவ் கொஸ்டின். அப்ப இப்போ உங்களோட டவுட் நீங்க கேட்கலாம். இந்த ஒரு ஸ்லைட்ல உங்களோட டவுட்டுகளை நீங்க கேட்கலாம். இதுதான் நான் சொல்லணும் நினைச்சேன். ஓகே, இது வந்து எங்கட அந்த மேலால காட்டின ஸ்ட்ரக்சர் இருக்க ஃபுல் டோட்டல் கிளாஸ் இதுவா தனிக்கும். சில விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் நீங்க கோர்ஸுக்குள்ள வந்த பிறகு. நான் சும்மா ஜஸ்ட் இதுல காட்டி விடுறேன் குயிக்காக. ஸோ இதுல எங்களுக்கு வந்து 3 மொடியூல் இருக்குதா? எஸ், 3 மொடியூல் இருக்குது. ஸோ இதுல டோட்டலாவே எங்களுக்கு 50 டாபிக்ஸ் வரப்போகுது. இப்படிதான் நீங்க ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே சப் 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 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப் டாபிக் வந்து இது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இப்ப இன்டர்மீடியத்துக்குள்ள போனோம்னா டோட்டலா 4 செஷன் இருக்கும். 4 செஷன்லயுமே இந்த மாதிரி விரிச்சுக்கிட்டே போவோம். நாங்க மார்க்கெட் ட்ரெண்ட் எடுத்தா மார்க்கெட், புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட், மார்க்கெட் ட்ரெண்ட், சைக்கிள், ஹால்விங், டே ரேடிங், டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங், இப்படி எவ்ரி திங் நீங்க டீப்பா லேர்ன் பண்ணுவீங்க. ஜஸ்ட் மேலால கண்டென்ட்டை காட்டி போட்டு கோர்ஸை முடிக்கிறது நாங்க இல்லை. சரியா? சார்ட் பேட்டர்ன்ஸ் எடுத்தா சார்ட் ஏன் உருவாகுது, இதுல பேட்டர்ன்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எங்க வருது, எல்லாமே படிப்போம். ஒசிலேட்டர்ஸ் என்ன, இண்டிகேட்டர்ஸ் என்ன, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இதுல ட்ரெண்ட் ஃபாலோவிங், ரிவர்ஸ் அண்ட் பிரேக் அவுட், இஎம்ஐ கிராஸ் ஓவர், ஆர்எஸ்ஐ பாலிங், இது எல்லாமே வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி. எங்களால ப்ரிவென்ட் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. ஆர்பிட்ரேஜ் ஸ்ட்ராட்டஜி சொல்லி ஒரு விஷயம். அடுத்தது இந்த எஃபிஜி, சிஎம்இ, லிக்விடேஷன் எயிட், ஐசிடி, வைக் ஆஃப் தியரி வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அடுத்தது ஃபிபோனாச்சி ரிட்ரேஸ்மென்ட். இப்படி எல்லாமே அட்வான்ஸ் ஆக தான் போகும். சரியானே? மேலால நீங்க பார்க்கக்கூடியது ஒன்றாக இருந்தாலுமே இங்க எங்கட டீப்பான கோர்ஸ் வேற லெவல் வரைக்கும் நீங்க எங்கட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுது. ஓகே, இப்போ உங்களோட கேள்விகளை கேட்கலாம். இதுதான் எங்களோட ஒர்க் ஷாப் முடிஞ்சது. தேங்க்யூ. உங்களோட கேள்விகளை கேட்டு நீங்க டவுட்களை கிளியர் பண்ணி கொள்ளலாம். கோர்ஸ் டியூரேஷன், எஸ், இது எல்லாருமே கேட்கிற விஷயம் தான். இந்த கோர்ஸ் டியூரேஷன் நான் சும்மா இடத்துல எக்ஸாம்பிள் சும்மா சரியா? இப்போ நாங்க இந்த லேர்ன் பண்றோம், படிக்கிறோம், என்ன ஸ்கூல் காலங்கள்ல படிக்கிறோம். படிச்சு யூனிவர்சிட்டி போய் ஓயில் எழுதி, ஏஎல் எழுதி பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி போய் அங்கிருந்து யூனிவர்சிட்டியை முடிச்சு கோர்ஸ் எல்லாம் முடிச்சு ஒர்க் தேடி எடுத்து ஒரு ஒர்க்குக்கு போனா சம்பளம் எவ்வளவு, உங்களுக்கு சேலரி எவ்வளவு கிடைக்கும்? 18 வருஷம் உழைப்பு கூட 20 வருஷம் 20 வருஷம் உழைப்பு, உங்களுக்கு சேலரி கிடைக்கும் போது 60 டு ஒரு 1 லேக் வைப்போமே. இதுக்கே நீங்க 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா போல எங்களோட கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 8 வீக்ஸ் தான், கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ். சரியா? 2 மந்த். ஏன் எங்க கோர்ஸ் 2 மந்த் இருக்குன்னா நீங்க அவ்வளவு விஷயம் லேர்ன் பண்ணி, இப்ப நீங்க வேற இடங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு வீக் கோர்ஸ் வாப்பா,
இந்த கிரிப்டோ கோர்ஸ் வந்து ஒரு வீக்ல முடியுதா. அதுக்கு கண்டென்ட் வேற, டேட் எல்லாம் போட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி கோர்ஸ் படிச்சு முடிக்கல. அது எங்க இடத்துல பார்க்கலாம் நீங்க, வீக் 1 வீக் 2 வீக் 4 அப்படின்னு சொல்லி வரும். ஒவ்வொரு லெவலா இருக்குது. ஒவ்வொரு லெவலுக்குள்ளயுமே டோட்டலா 15 ப்ராக்டிஸ் இருக்குது, 15 டாஸ்க் இருக்குது. எல்லாம் முடிக்கும். நீங்க கோர்ஸ் டீடைல்ஸ் நான் அந்த இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, அப்ப 18 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்சம் சம்பளம் எடுக்கிறதுக்கும் 2 மந்த் இன்வெஸ்ட் பண்ணி டைம் இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்சம் earn பண்றதுக்கும் பெரிய மேட்டரே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேற டவுட்ஸ்? எல்லாம் சொல்லி தருவோம் கோர்சஸ்ல. நீங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஃப்டர் சப்மிட் யுவர் ட்ரேடிங் பிளான். உங்களோட ட்ரேடிங் பிளானை சப்மிட் பண்ண பிறகு தான் உங்களை ட்ரேட் பண்ணிடுவோம். ஏன்டா உங்களோட லொஸ் இல்லாம ரேட் பண்ணணும். அதான் எங்கட aim. நீங்க லொஸ் இல்லாம ரேட் பண்ணணும். இப்போ லொஸ் பண்ண விட மாட்டோம். அதுக்கு எங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் பிளான் தேவை. அப்போ 13வது டாஸ்க் முடிய கிட்டவா தான் நீங்க ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி பை பண்றது, எப்படி செல் பண்றது, பேங்க் அக்கௌண்ட் செட் பண்றது, எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது, வெரிஃபை பண்றது, எல்லாமே எல்லாமே செட் பண்ணப்படும். சரியா? ஓகே, டவுட்ஸ்? ஓகே. இப்போ எனக்கு ஓகே, டவுட் கேட்டவங்க தேங்க்யூ. டவுட்ஸ் கேட்காதவங்க எங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க, அல்லது எங்க டீம் கிட்ட கேளுங்க. இப்போ 75 பேர் கடைசியா மிஞ்சி இருக்கீங்க. எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? புது விஷயம் லேர்ன் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு அப்படின்றது கட்டாயமா கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த இன்பாக்ஸ்ல நான் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுவேன். புது விஷயங்கள் தெரிஞ்சு வந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. இப்படிதான் நினைக்கும் ப்ரோ. எங்களோட ஃபுல் கோர்ஸே இப்படிதான் நினைக்கும். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண விடும் அது. அந்த வேற. ஓகே, நோ இஷ்யூ வித் தட். நீங்க உங்களுக்கு அவைலபிள் எப்போ இருக்குதோ அந்த டைம்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நோ இஷ்யூ. புக் வந்து பிடிஎஃப்ல தருவோம். வேணும்னு சொன்னா பிசிக்கல் புக் எடுத்து அனுப்புவோம். உங்களோட courier பண்ணி விடுவோம். ஐபோன் உங்களோட கொஷின்ஸ் வந்து கன்சிடர் பண்ணி நிக்கிறேன். நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணினா நல்லா ஒரு தெளிவான விளக்கம் தரலாம். வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணுங்களேன். ஐபோன் வாட்ஸ்அப்ல எங்கட எந்த குரூப், நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அந்த குரூப்ல எட்மின் ஒருத்தர் இருப்பார் தானே, அந்த எட்மினுக்கு மெசேஜை போட்டு விடுங்க. ஐபோன் சொல்லி மெசேஜ் போட்டீங்கன்னா சரி. உங்களோட கொஷனோட ஐபோன் மெசேஜ் போட்டீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லி வைப்பேன். எனக்கு இப்படி மெசேஜ் வந்தா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏஜ் வந்து ஓகே, அது இருக்கட்டும். அது ஓகே. கிளியரா, எல்லாம் கிளியரா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஒர்க் ஷாப் யூஸ்ஃபுல்லா? 75 பேர் இருக்கிறீங்க, மார்ச்சில் வர்றீங்க 2 3 எழுத்து டைப் பண்றதுக்கு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? 1.5 hour 2 hour என்னோட ட்ராவல் பண்ணிக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் உங்களோட டைம் எனக்கு தந்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணணும் உங்களுக்கு வேர்த்தை தந்தீங்கன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி. உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு இன்வெஸ்ட் ஆக இருக்கும். உங்களோட டைம் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஓகே ஓகே. எந்த டைமுக்கு ஜசாக் ஹைர், அதே மாதிரி உங்களோட டைமுக்கும் தேங்க்யூ. சரியா? யா, இட்ஸ் ஓவர், யூ கேன் மூவ். கேன் ஐ டாக் வித் யூ? எஸ் ஷுவர் ப்ரோ. ஓகே, என் பண்ணுவோம். ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். குயிக்காக ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க. 20% தான் என்னோட ட்ராவல் பண்ணக்கூடிய சான்சஸ் கிடைக்கும் இந்த ஒரு ப்ரைஸ்ல. 20% பிறகு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கட்டாயமா பெரிய ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டி வரும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஏர்னிங் வேயை நான் காட்டி விடுவேன். நீங்க ஏர்ன் பண்றதுக்கு நான் வாரண்டி பண்ணுவேன். சரியானே? ஓகே, டன். முடிச்சுக்கொள்ளும். தேங்க்யூ ஸோ மச்.